கலகே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதர சத்குரு மகாராஜகி. ஸ்ரீபதியான பகவான் மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய பரம கிருபையினாலேயும் நம் குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலேயும் ஸ்ரீமத் பாகவதமே பக்தர்களுக்கு எளிமை. அதனால பக்தர்களுக்கெல்லாம் எப்படி பாகவதம் ரசிக்குமோ, எப்படி குருநாதர் அடியேனுக்கு சொல்லி கொடுத்தாரோ அப்படி நம்ம எல்லாரும் அதை அனுபவிச்சுருக்கோம். பாகவதத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சாது சங்கம், சாது சங்கம், சாது சங்கம். சாதுக்கள் எப்படி நமக்கு பக்தியை கொடுப்பார்கள் என்றால், உபதேசம் பண்ணியோ மிரட்டியோ பயமுடுத்தியோ கொடுக்க மாட்டார்கள், தர்ஷனத்தினாலே கொடுத்துருவார்களாம். அதனால தான் காலங்கார்த்தால நம்ம ஸ்மரிக்கும் பொழுது, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தத்தை ஸ்மரிக்கும் பொழுது, ஆகச்சந்து மகாத்மானஹா, வர வேண்டும் எல்லா மகான்களும் என்னை தேடி வரட்டும். ஏன்னா நான் அவர்களை தேடி போறதுக்கான சக்தியோ அறிவோ எனக்கு இருக்குமான்னு தெரியாது. யார மகான் எனக்கு என்ன தெரியும்? வெளி தோற்றத்தினால ஒருத்தர் மகானோ, கூட்டத்தினால ஒரு மகானோ, வேஷத்தினால ஒரு மகானோ சொல்ல முடியாது. அப்போ மகான்னா என்னன்னா, அவருக்கு இறை அனுபவம் 24 மணி நேரம் இதயத்தில் இருக்கணும். அப்போதான் அவர் மகான். அது நமக்கு இருந்தா தான் அது புரியும் இல்லையா? தமிழ் அழகாக ஒரு பழமொழி உண்டு, பாம்பரியும் பாம்பின கால் அப்படிம்பார்கள். அப்படின்னா ஒரு பாம்பு கால் இல்லாமல் எப்படி போறதுங்கிறத இன்னொரு பாம்புக்கு தான் தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி மகான்களை தான் மகான்கள் அறிவார்கள். மகான்களை போய் பாம்புன்னு சொல்றேனே அப்படின்னா, நம்மளுடைய விஷமா இருக்கக்கூடிய சம்சாரத்துக்கு அவர்கள்லாம் விஷமா இருக்கார்கள் இல்லையா? விஷத்துக்கு விஷம் அமிர்தம் தானே. அதனால மகான்களுடைய ஒரு நிலையை இன்னொரு மகானால தான் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அதனால நமக்கு தெரியாத யாரு மகான்னு. அதனால நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோம்? என் வழியில மகான்களை அனுப்புவ இறைவனே அப்படின்னு காலங்காத்தால ஆகச்சந்து மகாத்மானஹா, சாதுக்களா இருக்கக்கூடிய அந்த மகான்கள் வரட்டும், அவர்கள் என் மேல நிச்சயமா கருணை புரிவார்கள். ஏன்னா அவர்கள் இயற்கை, அது மகான்களுடைய இயற்கையே. கடவுளை அடையாதவர்களுக்கெல்லாம் என்ன பேர்னா தீனர்கள்னு பேர், கடவுளை அடைஞ்சவர்கள் மகான்கள்னு பேர். மகான்களுக்கு இயற்கையாகவே கடவுளை அடையாதவர்களை பார்த்தா ஒரு கருணை, ஒரு அம்மாக்கு குழந்தை மேல எப்படி ஒரு பாசம் பொங்குமோ அப்படி பொங்குமா. ஏன்னா அவங்க இயற்கை அது இல்லையா? ஒரு ரொம்ப சும்மா சாதாரண உதாரணம் சொல்லணும். இந்த ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு முன்னாடி சாக்லேட் கொடுத்தா டக்குன்னு உள்ள எச்சல் விடுற மாதிரி அவங்க ஹிருதயத்துல பாசம் அப்படின்ற ஒரு திரவிக்குமாம் உள்ள மகான்களுக்கெல்லாம். நம்ம போன்ற பகவான் அடையாதவர்களை பார்த்தா அப்படி திரவிக்குமாம். உடனே அவங்களுக்கு ஒரு கிருபை பொங்கும். அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு பக்தி வந்துடும் அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். அதனால்தான் நம்ம சொல்றோம், நம்ம எல்லாம் விதிவிலக்குன்னு சொல்றோம். பக்தியில நம்மள ஈஸியெல்லாம் வந்துடாது. ஆனா நம்ம எல்லாம் ஏன் விதிவிலக்கா இருக்குன்னா, பொதுவா ஒண்ணு இருக்கு, பொதுவிலேருந்து விலகினா அதுக்கு விதிவிலக்குன்னு பேர் இல்லையா? அதற்கு தான் சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர் அப்படின்னா விசேஷம்னு சொல்லுவார்கள். சாதாரண தர்மம்னு ஒன்று இருக்கு, விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்கு. விசேஷ தர்மம் எப்பவும் விதிவிலக்கு. நம்ம என்ன பண்ணோம்னு தெரியல, எப்படியோ ஒரு மகானுடைய ஒரு பார்வைக்குள்ள நம்ம வந்துட்டோம். இனிமே நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது அவருடைய அருள், அது நடத்தின்னு செல்லக்கூடிய விஷயம்தான். பக்திங்கிறது தானா வந்துட போறது. அவர் ஒரு சொல்படியோ அவருடைய ஹிருதயம் நோகாமலேயோ நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா பக்தி தானா வந்துடும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மகான் பாகவதம் முதல்ல நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது யாருன்னா நாரதர். அதுக்கப்புறம் யாருன்னா விதுரர். இவர் 2 பேருமே ஒரே அத்தியாயத்துல வந்துடுறார்கள். பார்த்துங்க, ஆகச்சந்து மகாத்மானகானா நம்ம வெளி உலகத்துலதான் மகான்கள் வரணும்னு அவசியம் இல்லை. பாகவதம் கேட்கிறோம், பாகவதம் படிக்கிறோம். நீங்களாம் பாகவதம் பேசணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப வேற கேட்கிறீர்கள். அப்படி கேட்டு இருக்கும்போது நம்ம இதயத்துல இன்னைக்கு விதுரர் வந்தார், அந்த ஒரு இளையவரவர், அந்த ஒரு திருதராஷ்டிரருக்கு புத்தி புகட்டுறதுக்காக, அவருக்கும் ஒரு பக்தி வரணுங்கிறதுக்காக விதுரர் வந்தார்னு எப்போ நம்ம கேட்கிறோமோ படிக்கிறோமோ விதுரர் வந்துட்டாரு. அதனால ஆகச்சந்து மகாத்மானகானா டெய்லி நீங்க பாகவதம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி யாராவது ஒரு மகான் வந்துருவார் அவர். ஏன்னா பாகவதம் சொல்றதே ஒரு மகான். நம்ம வியாசர், அதை வாக்குனால சொல்லக்கூடியவர் சுகர், அவரும் மகான். கேட்கக்கூடிய பரீட்சித் மகான். இதெல்லாம் தான் நடக்கிறது பாகவதத்துல. அதனால பாகவதம் கேட்டாலோ படித்தாலோ ஆகச்சந்து மகாத்மானக, மகான்கள்லாம் என்னை நோக்கி வரட்டும்னா, நான் அப்படிங்கிறது இந்த உடம்பு இல்லையே, என் மனசு கூட இல்லை, பரவாயில்ல மனசுன்னு வச்சுக்கலாம்.
மனசுல ஒரு மகான் வந்துட்டாருன்னா வந்தாச்சு. இந்த ஒரு அத்தியாயத்துல 13வது அத்தியாயத்துல 2 மகான்கள் போட்டி போட்டுன்னு வரார்கள். 2 மகான்கள் போட்டி போட்டுன்னு அறிவுரை சொல்றார்கள். அறிவுரை ஏன் சொல்றார்கள்னா, அவர்கள் வந்தாலே போருமேன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கருணைனால வாக்குனாலையும் சேர்த்து போடுவோமே அவருக்கு, இல்லையா? அவசியம் இல்லை அப்படின்னு இருந்தா கூட வாக்குனாலையும் அவருக்கு அனுகிரகம் பண்ணலாமே இந்த மகான்கள் வரார்கள். விதுரர் வரும் பொழுது தர்மபுத்திரர் சொல்றார். இதுல நீங்கள்லாம் நிறைய பாகவதம் கேட்கறதுனால சொல்றேன். தர்மபுத்திரர்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் தான் தர்மபுத்திரர். தர்மத்துக்கே ஒரு உருவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தர்மபுத்திரர். இப்ப நம்ம என்ன சொல்றோம், அன்புக்கே ஒரு உருவம் வேணும்னா டக்குன்னு இவரை காட்ட முடியறது இல்லையா நம்மளால? ஏன்னா ஒரு உருவம் அது ஃபுல்லா அன்பாலே பண்ணிருக்கு. அவருடைய முடியிலிருந்து அடி வரைக்கும் எல்லாம் அன்பாலே நிறைஞ்சே இருக்கு. சோ அன்புங்கிறது ஏதோ ஒரு தத்துவம் மாதிரி இருக்கு. அதை நான் கண்ணுக்கு நேர பார்க்கணும்னா நம்ம குருநாதர்னு காமிச்சிட முடியும் இல்லையா? அந்த மாதிரி இங்க விதுரர் வரார். அவர் எப்படின்னா கருணையே வடிவம் அவருக்கு. அவர் தேடிண்டு வரார். அவரை என்ன கூப்பிடுறார்கள்னா, விதுரரை பார்த்து யுதிஷ்டிரர், அவரே தர்மம் பார்த்து சாதுக்களை பார்த்து சொல்றது, பவத்விதா பாகவதாக தீர்த்த பூதாக ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்ன அர்த்தம்னா, விதுரர் எங்க போயிட்டு வர்றாருன்னா தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றாராம். அவர் சொல்றார், தீர்த்த யாத்திரை அப்படின்னா நிறைய நதிகள் இருக்கக்கூடிய இடம், கோவில்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த தெய்வத்துடைய வெளிப்பாடு இருக்கக்கூடிய இடத்துக்கு போவது அப்படிங்கிறது தானே தீர்த்த யாத்திரை. அவர் சொல்றார், உங்க இதயத்திலேயே தெய்வ வெளிப்பாடு முழுவதுமாக இருக்கும்பொழுது நீங்களே தீர்த்தம் தானே, நீங்களே ஸ்வயம் தீர்த்தம். தீர்த்தம்னா தண்ணின்னு அர்த்தம் இல்ல, பாப்பத்தை எது போக்குகிறதோ அது தீர்த்தம். கோவில்ல இப்போ நம்ம குமரன் எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் தீர்த்தம் கொடுக்குறாரு, அதுக்கு தீர்த்தம்னு பேரு, தண்ணின்னு பேரு கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம சிந்தனைக்கு இனியானுடைய அந்த அற்புதமான ஒரு முகத்துக்கும் சரணத்திற்கும் கரத்துக்கும் சம்பந்தப்பட்டிருந்தோ சாதாரண தீர்த்தம் என்னாது, சாதாரண தண்ணி என்னாது, தீர்த்தமாறுது. அதை நம்ம குடிச்சோம்னாலே நம்மளுடைய ஒரு பாவங்கள், நமக்கு இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போறது. அதனால அவர் சொல்றார், நீங்க தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியம், நீங்களே தீர்த்தம். தீர்த்தமே தீர்த்த யாத்திரை போகுமான்னு, ஆனா நீங்க போறீர்களே. அவர் சொல்றார், பகவத்கீதா பாகவதா தீர்த்தி பூதா, நீங்க எப்பவுமே தீர்த்த பூத்தர்களாக இருக்கிறீர்கள். அதனால நீங்க தீர்த்தம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் போகிறீங்களே. ஏன் இந்த மாதிரியான தானே பாப்பத்தை பொசுக்கினவர் விடுங்க, அவர் முன்னாடி நிக்கிறவர்களுடைய பாப்பத்தை பொசுக்க வல்லவர்கள்லாம் ஏன் தீர்த்தத்துக்கு போகணும்னா அழகா சொல்றார்கள். தீர்த்தம்னு சொல்லக்கூடிய நதியெல்லாம் நிறைய பாப்பம் பண்ணவர்கள்லாம் தான் பாப்பத்தை தொலைக்கிறார்கள். அதனால இந்த நதிகளுக்கெல்லாம் பாப்ப மூட்டை ஜாஸ்தியா இருக்காம். அந்த பாப்ப மூட்டிய நதிகள்லாம் போக்கிக்கணும்னா என்ன பண்றார்கள்னா, மகான்கள் ஒரு முறை அங்க ஒரு கஷேத்திர யாத்திரைன்னு இப்ப நம்ம போனோம் இல்லையா, தீர்த்த யாத்திரைன்னு பூரி போனோம், அப்புறம் நைமிஷாரண்யம் போனார்கள். மகான்கள்லாம் அப்படி போகும்பொழுது அந்த மகான்களுடைய சம்பந்தத்தினால அந்த தீர்த்தத்துடைய அழுக்கு போறதாம். ஆனா மகான்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள், நான் இப்போ இன்னைக்கு ஒரு தீர்த்த யாத்திரை போறேன், தீர்த்தத்தை எல்லாம் புனிதப்படுத்த போறேன்னு அவங்க நினைக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஆனா இதயத்திலிருந்து இறைவன் அவர்களை போக வைக்கிறதே எதுக்குன்னா தீர்த்தத்துடைய அழுக்கெல்லாம் போக்குவதற்காக. இப்படிதான் மகான்கள் செல்வார்கள் இல்லையா? அதனால தான் அப்படிப்பட்ட விதுரர் வரார். வந்த உடனே கரெக்டா அந்த யுதிஷ்டிரர் அழகா சந்தோஷப்பட்டார்கள். நீங்க வந்திருக்கீர்கள், எனக்கு நீங்க சித்தப்பான்னு மட்டும் கிடையாது, நீங்க பெரிய மகான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி கொஞ்ச நாள் இருக்க சொன்னார். அவரும் கொஞ்ச நாள் இருந்தார். ஏற்கனவே அழகா சொல்லிட்டார்கள் பாகவதர்கள் தான். அவருடைய அண்ணாவா இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு புத்திமதி சொல்லி அவரோட கொஞ்ச நாள் தங்கி, அவருடைய இருப்புனாலையும் புத்திமதினாலையும் அவன் புத்தி மாறி போயிடுச்சு. எவ்வளவு நாள், 100 வருஷம், அதுக்கு மேலேயே இருக்கும். அவன் 120 வருஷம் 130 வருஷம் அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தார்கள். 130 140 வயசு, அதுக்கு மேலேயே தெரியல. அப்படிப்பட்ட திருதராஷ்டிரன் இவ்வளவு நாள் திருந்தாதவன் கரெக்டா இப்போ 2 வார்த்தை சொன்னோடனே திருந்திடுறான். அவனுக்கு அந்த காலம் வந்துருச்சு. திருந்தின உடனே அந்த விதுரர் என்ன சொல்றார், இவங்க 2 பேரையும் காந்தாரியையும் திருதராஷ்டிரனையும் கூட்டிட்டு நேர ஹரித்வார் போய் அந்த திருதராஷ்டிரன் ஒரு 7 நாட்கள்ல டக் 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 டக்குன்னு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எப்படியோ மனதை அடக்கிட்டான். கிருஷ்ணனுடைய கிருபை, அவன் பகவான் அடைஞ்சுட்டான், காந்தாரியும் பகவான் அடைஞ்சுட்டார். அங்கிருந்து விருதுரர் பிரபாசம்னு குஜராத்தில் துவாரகா பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசத்துக்கு போறார். அந்த பிரபாசம்ன்ற தேசத்துல தான் அவர் தான் உடலை விட்டு பகவானை போய் அடையிறார். ரைட்டா? இது நம்ம விதுரர் திருதராஷ்டிரருக்கு பண்ண விஷயம். அடுத்த நாள் காத்தால போறார்.
தர்மர் காத்தால போய் காலங்காத்தால பார்க்க வேண்டிய மங்கள திரவியங்கள்லாம் பார்க்கிறார். என்னன்னா, ஒரு பசுமாட்டை காத்தால பார்த்தா மங்களம். அவர் கையில கராகிரே வசதே லட்சுமி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் மங்களம். நம்மளுடைய உள்ளங்கையில இந்த மூன்றுமே இருக்கிறது. என்ன சொல்ல வருது நம்மளுடைய சாஸ்திரம்னா, உள்ளங்கையில சரஸ்வதி இருக்கா லக்ஷ்மி இருக்கான்னு ஏன் காட்டுறார் அப்படின்னா, உன் கையில தான் உன்னுடைய படிப்பு இருக்கு, நீ நல்லா சம்பாதிக்கணுங்கிறது உன் கையில தான் இருக்கு, நீ மற்றவனெல்லாம் குத்தம் சொல்லாத, அனாவசியமான சாக்கு போக்கெல்லாம் பண்ணாத, உன் கையில சரஸ்வதி இருக்கான்னா நீ புஸ்தகத்தை எடுத்து படி, சரஸ்வதி வேலை செய்வான் உனக்கு, நீ போய் கையால தானே உழைக்கணும், உழைச்சா லக்ஷ்மின்ற செல்வம் உன்னை வந்து சேரும். இதெல்லாம் காட்டுறது அழகா. அதோட சேர்ந்து நம்ம பிரார்த்தனையும் பண்ணி தெய்வீகமா ஒரு காரியத்தை பண்ணோம்னா சீக்கிரமாவே நிம்மதியா இருக்கலாம். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. ஆனா தப்பான வழியில சம்பாதிக்கக்கூடிய பணம் சுகத்தை தராது, டென்ஷனை தான் கொடுக்கும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு குறுக்கு வழியில சம்பாதிச்சு வச்சிருப்போம். ஒரு நாள் திடீர்னு டாக்டர் வந்து சொல்லுவார், சார் கொஞ்சம் லைட்டா அடைப்பு இருக்கு சார் அப்படிம்பாங்க. அவ்வளவுதான், 10 லட்சம் க்ளோஸ் 2 நாள்ல. நேர் வழியில சம்பாதிக்கக்கூடிய பணம் பக்தியோட பிரார்த்தனையோட சம்பாதிக்கிற பணம் தான் ஒட்டும் இல்லையா. நம்ம சாப்பிடும் போதே என்ன சொல்றோம், ஒட்டுறதா ஒட்டலையான்னு சொல்றோம் இல்லையா. போய் சாப்பிடலாம், ஒருத்தர் 100 ரூபாய்க்கு எவ்வளவு நாள் சாப்பிடலான்ட்டார், கொப்புன்னு உள்ள கொட்டிட்டோம் எல்லாத்தையும். ஒட்டுமா, அது எவ்வளவு ஒட்டுன்னு எழுதி வச்சிருக்கோ அவ்வளவுதான் ஒட்டும், மற்றதெல்லாம் வேஸ்ட் தான் இல்லையா. அதனால கையில ஏன் காலங்காத்தால இதை பார்க்கறோம் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோ, ஏதோ என் புத்தினால மட்டும் படிப்பு வரல, புத்திக்குன்னு ஒரு தேவதை இருக்கு. நம்ம பிரம்மாவுடைய பத்னி சரஸ்வதி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம முயற்சியும் எடுப்போம், அந்த தெய்வத்தையும் நம்ம ஸ்மரிப்போம். லக்ஷ்மின்னு இருக்கக்கூடிய நம்ம ராதா தேவி தான் செல்வத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், எல்லா செல்வத்தையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட முயற்சியும் நம்ம எடுப்போம், நம்மளுடைய சுவாமினியையும் ராதா தேவியையும் நம்ம ஸ்மரிப்போம். இப்படிதான் அழகா இதே மாதிரிதான் யுதிஷ்டிரர் கார்த்தால மங்கள திரவியங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சித்தப்பா உடனே போய் சேவிக்கணும்னு ஓடி வர்றார். அவர் தர்மம்னா தர்மம், அவர் தர்மம் ரொம்ப ஓவர் தர்மம். அவர் இவ்வளவு கஷ்டப்படுத்து அவருக்கு நல்லா தெரியும். இவர் தான் பிளான் பண்ணி தன்னை முடிக்கணும்னு தான் அழிக்கணும்னு பிளான் பண்ண இவர் தான் நல்லா தெரியும் யுதிஷ்டிரருக்கு. ஆனாலும் அவரோட குறையே பார்க்கல. பத்தி இருக்கல, அவர் வந்து வீட்டில் பெரியவர், அவ்வளவுதான் அவருக்கு. அதனால குறையே பார்க்கல, நேர போய் டெய்லி நமஸ்காரம் பண்ணுவார். ஏதோ உலகத்துக்காக கிடையாது, பண்ணா புண்ணியம்னு கிடையாது, தர்மம் இயற்கையா இருக்கு அவருக்கு. அதனால்தான் அவர் தர்மர்னே பேர். பெரியவர்னா நமஸ்காரம் பண்ண, அவ்வளவுதான். போய் நமஸ்காரம் பண்றார். என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஒரு சித்தப்பா அப்படிங்கிறதுனால போறார், போய் நமஸ்காரம் பண்றார். இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு போய் பார்த்தா அவர் ஆளை காணும். சரி, அவர் தான் காணுமே, நம்மளுடைய ஒரு சித்தியாவது பார்க்கணும்னு போய் பார்த்தா காந்தாரி தேவியையும் காணும். சரி, இவங்க 2 பேரும் இல்ல, இன்னொரு சித்தப்பா சாதுவா இருக்கக்கூடிய விதுரர், அவர் எங்கன்னு பார்த்தா அவரையும் காணும். உடனே துடிச்சு போயிட்டார். துடிச்சு போன உடனே அவரை பார்த்துக்கக்கூடிய சஞ்சயனை பார்த்து கேட்கிறாரு, எங்க பாவம் எஜமானனை காணுமே, எங்க சித்தப்பாவை காணுமே, என்ன ஆச்சு, ஏதானு தெரியாம கிளம்பி போயிட்டாரா, ஏதானு காட்டுல தெரியாம நடந்து போயிட்டாரா, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சயன் அழறான். அவருடைய எஜமான விசுவாசம் பாருங்க, இதுதான் விசுவாசம்னு பேர். நான் இவருக்கு ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னா இவனும் அவருடைய குறையெல்லாம் பார்க்கல. பத்தி இருக்கா, பகவான் எனக்கு இவரை சேவை பண்ணணும்னா சேவையை நான் கரெக்டா பண்ணாலே கிருஷ்ணன் சந்தோஷப்பட. சஞ்சயன் தான் கிருஷ்ணருக்கு அவ்வளவு பிடிக்கும். கடைசியில் அவன் சேவை பண்றது யாருன்னா திருதராஷ்டிரனுக்கு, யுதிஷ்டருக்கு சேவை பண்ணலாம. ஆனா அவன் பண்ணக்கூடிய காரியத்தை நல்லா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பண்றதுனால கண்ணனுக்கு சஞ்சயன்னா ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, நம்ம வியாசர் மூலமா மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, வியாசருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, எங்கேயோ ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி நடக்கக்கூடிய அந்த போற சஞ்சயன் உட்கார்ந்த இடத்துலயே பாக்குற மாதிரியான ஒரு அருள் அவனுக்கு கொடுத்திருக்கார். தூர திருஷ்டின்னு பேரு. ஞான திருஷ்டின்னு சொல்ல மாட்டாது. ஞான திருஷ்டினா எங்கேயும் கண்ணனை பார்க்கறதுக்கு தான் ஞான திருஷ்டின்னு பேர். தூரக்க நடக்கிற விஷயத்தை அவனை பார்க்க வைக்கிறாருன்னு கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு பாருங்க சஞ்சயன். ஏன்னா தர்மத்துல அப்படி இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது சஞ்சயனும் அழறான். அழுத உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. நிஜமாவே தர்மருக்கு சரிதான் ஒழிஞ்சான்னு நினைக்கல. அவர் ஆப்போசிட், பெரிய ஒரு துக்கம் வந்துருத்து ஓன அழ ஆரம்பிச்சிட்டார். அவர் தலையில கையை வச்சுன்னு உட்காந்துட்டார் தர்மர். இப்படி பெரியப்பா சித்தப்பா கிளம்பி போயிட்டாரே, நான் தான் தப்பா பண்ணிட்டேனா, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, என்னை விட்டு ஏன் போகணும், சொல்லிக்காம ஏன் போகணும், எங்கேயானு மாட்டின்னு இருக்காரா, என்ன பண்றதுன்னு தெரியல, சோக கடல்ல தத்தளிக்கிறேன்னு அவரே சொல்றார். பாருங்களேன், என்ன ஒரு பாசம் இல்லையா. குடும்பம்னா அப்படி ஒரு பாசம் இருக்க வேண்டாமா, அப்படி ஒரு பாசத்தோட இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது பகவான் 2 பேரை அனுப்புறான். இந்த நாரதர் என்ன பண்ணுவார், மோஸ்டா தனியா தான் போவார். அப்பப்ப கூட யாரானு ஒருத்தரை கூட்டிட்டு போவார். பொதுவா நாரதரும் தும்புருன்னு இன்னொருத்தர் பேர், தும்புருன்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் பெரிய பாடுவார்.
நாரதர் எங்கெல்லாம் பஜனைக்கு போறாரோ அவரும் கூடயே போவார். 2 பேருமா வந்து நிற்கிறார்கள் கரெக்டா. இதுலதான் சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, இந்த நாரதரும் தும்புரும் வந்து இப்போ யுதிஷ்டருடைய சோகத்தை போக்க போறார். கரெக்ட் தானே? இந்த சோகம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு மகா சோகம் வரப்போறது அவருக்கு. சத்சங்கம் எப்போ கொடுப்பான் பகவான்னா, நம்ம சில டைம்ஸ் வாழ்க்கையில ரொம்ப பெரிய சோகத்தை அனுபவிக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே பகவான் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒரு சத்சங்கத்தை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துவான். நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, சத்சங்கத்தினாலதான் அதுக்கப்புறம் எனக்கு சோகம் வந்து நினைக்காதீங்க. அந்த சோகம் வரப்போறது நம்ம தலையில எழுதியிருக்கு, அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. அதை நம்ம நல்லா எதிர்கொண்டு நம்ம நம்பிக்கைக்கு எந்த ஒரு பங்கமும் வராம, ஏன்னா நிஜமா நமக்கு செல்வம் என்னன்னா நம்பிக்கை தான். நம்ம மேல நம்பிக்கை, இறைவன் மேல நம்பிக்கை, குரு மேல நம்பிக்கை. அது போயிடுத்துனா வேற என்ன இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனால ஒரு சத்சங்கத்தை அனுப்புறான். தும்புருவும் நாரதரும் வரார். நாரதர் வந்த உடனே நாரதரா இருக்கட்டும் பகவானா இருக்கட்டும் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே என்ன தெரியுமா சொல்வார்? கவலைப்படாது, அஞ்சேல். இதுதான் குருநாதருடைய ஒரு அழகு. போன உடனேயே கையை காமிச்சு அஞ்சேல், அஞ்சாத, கவலைப்படாத, மாசுச்சஹா அசோச்சியான், இப்படிதான் பேசுவார். எப்படி பகவான் பேசுவானோ அப்படிதான் நாரதரும் பேசுவார். என்ன, 2 பேர் ஹிருதயம் ஒண்ணுதான். அதனால நாரதர் பார்த்த உடனே சொல்றார், மா அகஞ்சன சுச்சோராஜ ஈஸ்வர வசம் ஜகத்து. என்ன ஒரு ஆச்சரியம் இது! நம்ம போன்ற மக்களுக்கெல்லாம் வாக்கியங்கள்னு இருக்கு இல்லையா, சொற்றொடர், அதுல மகா வாக்கியங்கள்னு சிலதெல்லாம் இருக்கு, பெருசா ரொம்ப பெரிய எஃபெக்ட் கொடுக்கறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகா வாக்கியம் பக்தர்களுக்கு. நம்ம அப்பப்போ மறக்கிறதுனால தான் நமக்கு கஷ்டம் வருது. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நீ கவலைப்படாதே, அனாவசியமா சோகப்படாதே, விசனப்படாதே. ஏன் விசனப்படாத? ராஜன்னு ஈஸ்வர வசம் ஜகத்து. இந்த ஈஸ்வரன் கையில தாண்டா ஜெகத் இருக்கு. நீ வந்து இந்த உலகத்தெல்லாம் நடத்தலப்பா. நீ உன் வாழ்க்கையே நீ முழுக்க நடத்தல, உன் குடும்பத்தை நீ நடத்தல, நடத்துறது இறைவன் தாங்கிறத மறந்துடாத. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இல்லைன்னா உலகமே தலைகீழா போயிடும். ஒன்னும் ஆகாது, தானா நடக்கும் எல்லாம் இல்லையா? எதுவும் நிக்காது, எல்லாம் நார்மலா தான் இருக்கும். நம்ம அதுல ஒரு அங்கத்தினரே தவிர நம்ம எதையும் தாங்கல. பகவான் ரமண மகர்ஷிகள் அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். நீங்களாம் சிவன் கோயில் கோபுரத்தெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா கோபுரத்திலேயே 1000 தத்துவம் இருக்கு. சிவன் கோயில் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்கும் இல்லையா? கபாலீஸ்வரர் கோயில் அடுத்த வாட்டி போகும்போது பாருங்க, அங்க என்ன பண்ணுன்னா அடுக்கடுக்கா இருக்கும், நிறைய குட்டி குட்டி பொம்மைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கோபுரத்துல 10 அடுக்கு 14 அடுக்கெல்லாம் இருக்கும். கபாலீஸ்வரர் கோயிலும் பெருசா இருக்கும். அந்த சிவன் கோயில்ல முதல் அடுக்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா ஒன்று இருக்கும். 4 பேர் நல்ல பல்லு எல்லாம் வெள்ள வரா மாதிரி 4 பேர் இந்த கோபுரத்தை பிடிக்கிற மாதிரி 4 பொம்மை இருக்கும். அதுல கோபுரம் தாங்கின்னு பேர். அதுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த கோபுரத்தை இவங்க 4 பேர் தாங்குற மாதிரி இருக்கும். ஆனா கோபுரத்துல இவங்களும் ஒரு அங்கம் தான். இவங்க ஒன்னும் தாங்கல, கோபுரம் தான் இவங்களை தாங்கி நின்று இருக்கு. அந்த மாதிரி ரமணர் சொல்லுவார், இந்த கோபுரம் தாங்கி மாதிரி உன்னை நினைச்சுக்காத, நீ எதையும் தாங்கல, அத்தனையும் தாங்குறவன் கிருஷ்ணன் தான். அதை மறந்துட்டோன்னா நான் தானே தாங்குறேன், நான் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு அனாவசிய எண்ணங்கள்லாம் வருமா? யுதிஷ்டருக்கு அதை எடுத்து சொல்றார், எல்லாம் தற்காலிகம் தான்ப்பா. பகவான் யாரை எப்போ சேர்க்க வைக்கணும்னு பார்ப்பான், எப்போ பிரிக்கணுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். நீ நினைச்சதுனால சேரல, நீ நினைச்சதுனால பிரியல, அதனால சேர்றதுனால தையா தக்காவும் குதிக்காத, பிரியறதுனால ஓஹோன்னு தலையில கையை வச்சுன்னு உட்காராத. ச சம்யுனக்தி பூதானி சயேவ வியுனக்தி ச. சேர்க்கறது அவன் தான், பிரிக்கிறது அவன் தான். இப்ப நிறைய விறகு கட்டெல்லாம் நம்ம ஆத்துல விட்டோம்னா சில இடத்துல 6 இப்படி திரும்பும் போது 2 விறகு கட்டை சேர்ந்து இப்படி போகும் கொஞ்ச நேரம், அப்புறம் 6 அப்படி திரும்பும் போது 2 பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பகவான் ஏதோ ஒரு விளையாட்டுல நம்மள எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். நாளைக்கு எல்லாம் பிரிப்பான், திருப்பி சேர்ப்பான். இதனால நான் நினைச்சு சேர்ந்தேன், நான் தப்பு பண்ணி பிரிஞ்சேன், இதெல்லாம் நம்மளுடைய மனசுடைய ஒரு தவறான எண்ணம் தான், பிராந்தின்னு பேர் அப்படின்னு சொல்றார். மா அகஞ்சன சுச்சோராஜன்னு நாரதர் சொல்றார். நாரதர் அப்படியே எதை சொல்றாருன்னா, பகவான் ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனனுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இப்போ யுதிஷ்டருக்கு நாரதர் சொல்றார். அசோச்யானன்வசோச்சஸ்வம் பிரக்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாக. நல்ல புத்திசாலிகள்லாம் அனாவசியமா மனசெல்லாம் அனாவசிய விஷயத்துலலாம் உட்காந்து வருத்தப்பட மாட்டார்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். ஏதோ ஒரு ஊர் வச்சுப்போம், ஐஸ்லாண்டுன்னு வச்சுப்போம். ஐஸ்லாண்ட்ல மீன் பிடிக்க போகக்கூடிய ஒருத்தர் அந்த மீன் துண்டியில போட்டு ஒரு மீனும் வரலன்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்களா? நீங்க ஏன் அழ மாட்டீங்க? ஏன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இருந்தா உங்களை அழுக வருமா?
அந்த மாதிரி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் ஏதோ நம்ம தான் பண்ணி நம்மளால தான் எல்லாம் நடக்கிறது, நம்ம அதுல அனாவசியமா பற்று வைக்கிறதுனாலதான் துக்கம் அப்படின்றாரு. அதனால ரொம்ப அழகா சொல்றார் இவர். ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு மூக்கணாங்கயிறுல ஒரு 2-3 மாட்டை கட்டி வச்சிருக்காரு. 4 மாடுன்னு வச்சுப்போம். இந்த 4 மாடை மூக்கணாங்கயிறுல கட்டி ஒரு மாட்டு வண்டியில் ஒருத்தர் ஓட்டின்னு போறார். இப்ப மாட்டுக்கு என்னன்னா, நான் கரெக்டா போகணுமே, அதெல்லாம் ஏங்க அவன் ஒரு கயிறு இழுத்தா தானா முன்னாடி போக போறது, அவன் கயிறு இப்படி இழுத்தா தானா திரும்ப போறது. மாடு என்ன நினைச்சிட்டு இருக்கு, தான் தான் பிளான் பண்ணி இந்த ரூட்டை போட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா வேதம்னு பகவானுடைய புத்தியாகிய கயிறுல கட்டி வச்சிருக்கான 4 மாட்டு வண்டியும் தானா பகவான் நடத்தின்னு போறான்னு பார்த்தா நிம்மதியா போக முடியும் இல்லையா? நம்ம தான் எல்லாத்தையும் தாங்குறோம்னு நினைச்சா தான் நமக்கு நிறைய டென்ஷன். அதனால அவர் சொல்றார், பகவானுடைய சங்கல்பம் அவன் நினைச்சுதான்ப்பா எல்லாம் நடக்கிறது. இது எப்படி எல்லாரையும் சேர்த்து வைக்கிறார், இப்போ பிரிஞ்சதுனால தானே அழறான். அதுக்கு அழகா சொல்றார், ஒரு குழந்தை அதுக்கு நிறைய பில்டிங் பிளாக் எல்லாம் கொடுக்குறோம்னா திடீர்னு 2 பில்டிங் பிளாக் சேர்த்து அப்படி இந்த லெகோ இருக்கு இல்லையா, அது அமுக்கி வைக்கும். அப்புறம் அதனால அது பிச்சு போட்டுரும். ஏன் சேர்த்தது, ஏன் பிச்சு போட்டது, யார் அந்த பிளாக்குக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சேர்க்கிறான் பகவான், பிரிக்கிறான் பகவான், எல்லாம் பகவானோட கையில இருக்கு, துக்கப்படாதே அப்படின்ற ஆச்சரியமான ஒரு வேதாந்தம் சொல்றார். இருந்தாலும் ஒரு ரெக்கார்டுக்கு சொல்லி வச்சுக்கிறேன். இதை நீ நான் எப்பவும் இருக்கேன்னு ஆத்மஸ்வரூபம்னு நினைச்சா கூட அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆத்மா எப்பவும் தான் இருக்கேன். இந்த உடல் அது அழியக்கூடியதுன்னு நீ பார்த்தா கூட அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா அழிய போறது நல்லா தெரியறது. ஒருத்தர் சாக்லேட் கொடுக்குறாரு சாப்பிட, சாக்லேட்டை வாயில போட்டோன்னே ஒரு 5 நிமிஷத்துல கரைஞ்சி உள்ள போயிடுது. ஓன்னு அழுதுட்டு இருப்போமா, கரைஞ்சி போயிடுது, நல்லா தெரியும் 5 நிமிஷத்துல கரையும்னு தெரிஞ்சுதானே வாயில போட்டுக்கிறோம். அந்த மாதிரி இந்த உடல் வந்ததுன்னா கொஞ்ச நாள்ல போக போறதுங்கிறது நிச்சயம். யாரும் எப்பவும் இருக்க போறது இல்லையே, அதுக்காக உட்காந்து வருத்தப்படுவியா நீன்னு கேட்கிற. இந்த மாதிரி வேதாந்தம் பேசிதான் யுதிஷ்டருக்கு இப்போ ஒரு சக்தியை கொடுக்கணும், அவருக்கு ஒரு மன திடத்தை கொடுக்கணும். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், நீ சோகப்படுறது எதனாலன்னு தெரியுமா உனக்கு? அவர் கிளம்பி போனதுனாலலாம் உனக்கு சோகம் கிடையாதுரா. எதனால சோகம்னா, அவர் மேல நீ ஒரு பற்று வச்சிருக்க பத்தியா. அந்த பற்று எதனால வந்ததுன்னா, உனக்கு புரியல, இந்த பகவான் தான் சேர்த்து வைக்கிறான், பகவான் தான் பிரிக்கிறான்னு புரியாததுனால வர விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் புரியறது. நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி ஆஸ்திரேலியான்னு ஒரு இடத்துக்கு போனேன். அங்க ஒரு குழந்தை இருக்க. அந்த குழந்தைக்கு அப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. நான் பொதுவாக அந்த காலத்தெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும்போது நான் உட்காந்துட்டு அன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள்லாம் டைப் படிக்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் தேவை. அந்த குழந்தைக்கு கம்ப்யூட்டரை விளையாடணும், ரைட்டா? ஆனால் அதனால எங்கள் 2 பேருக்கும் ஒரு போட்டி வரும். அது 6 வயசு. அவன் சொல்லுவான், இல்லைண்ணா நான் முதல்ல விளையாடணும்னா அப்படிமா. சரி விளையாடுறான். உடனே எனக்கு ஒரு புதுசாக ஒரு கேம் வேணும்னா ஒரு புது கேமே இறக்கி விட்டேன் அவனுக்கு. அவன் விளையாடினான் 5 நிமிஷம் கத்துறான், கிடைச்சது, அச்சோ போச்சு, கிடைச்சு, அச்சோ போச்சு. ஒரு 5 நிமிஷம் விளையாட முடிச்சு, சூப்பரா இருந்ததுண்ணா அப்படின்னு வெளில போனான். பார்த்தா அந்த கேமு டெமோ மோட்ல இருந்தது. அது தானா ஓடிட்டு இருக்கு. இவன் அமுக்கிறதுக்கோ அங்க நடக்கிறதுக்கோ ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவன் அமுக்கும் போது சிலதெல்லாம் கரெக்டா இப்படி திரும்புது, நாமக்கு தான் திரும்பி நினைச்சு சந்தோஷப்பட்டான். ஒரு வாட்டி அமுக்கும் போது நடக்கல, ஐயோ நான் இவ்வளவு பண்ணாலும் நடக்கலன்னு அழுதான். அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சு, நான் அவன்கிட்ட அப்புறம் கூப்பிட்டு சொன்னே, நீ பண்ணதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைடா, அது டெமோ மோடுறா, நீ அமுக்கினாலும் ஒண்ணு நடக்காதுடான்னு. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கல, நம்ம நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் நடந்தது, நம்ம நடக்கிறதெல்லாம் நம்ம நினைச்சு நடக்கல. ஆனாலும் புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கான், பெஸ்டா யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டு போவோமா, இல்லை இதனால அது நடந்தது, இந்த மாதிரியான அனாவசிய யோசனை எல்லாம் வேண்டான்னு. இதை கேட்டாலே எப்படி நமக்கு ஒரு சாந்தி வருது இல்லையா? அந்த சாந்தியை கொடுக்குற அவர் சொல்ற, நீ என்னப்பா, அவருக்கு என்ன கவலைன்னா, என் சித்தப்பா நான் இல்லாம எப்படி இருப்பார், அதான் கவலை அவருக்கு. அவர் தனியா எப்படி கஷ்டப்படும். அவர் சொல்ற, ஒரு 4-5 பேர் மலைப்பாம்பு இருக்கிற இடத்துல மலைப்பாம்பு பிடிக்கலான்னு போனாராம். மலைப்பாம்பு பிடிக்கலன்னு இவன் போனார்கள். 5 பேரையும் மலைப்பாம்பு பிடிச்சிருச்சு, ஒரு மலைப்பாம்பு. இப்ப ஒத்தன் அவனே கால் மலைப்பாம்புல மாட்டிட்டு இருக்கு. அவன் பார்த்து, சித்தப்பா உன்னை நான் காப்பாத்தணுமே அப்படின்னு அலறிட்டு இருக்கான். அந்த சித்தப்பா பார்த்து சொன்ன, அட தம்பி நான் உன்னை யாரை காப்பாத்துறது, அவன் கால மலைப்பாம்பு பிடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி காலம்னு ஒரு மலைப்பாம்பு எல்லார் காலையும் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது யாரை காப்பாத்துறது? அதனால அதெல்லாம் பத்தி கவலைப்படாது. முடிஞ்ச வரைக்கும் நீ அன்பை காட்டு, முடிஞ்ச வரைக்கும் நீ பண்ண வேண்டிய சேவையை பண்ணு, இது கிருஷ்ணார்ப்பணமா பண்ணிட்டு போ. இதுக்கு மேல அவ்வளவுதான், அவ்வளவுதான். கிருஷ்ண சேர்த்து வச்சான், கிருஷ்ண பிரிச்சான்னு போயிட்டே இருன்றார் அவர். இவ்வளவு சொன்னாரா? பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கான்டா. அவனே தான் இப்ப கண்ணனா வந்திருக்கான். இப்ப கண்ணனுடைய வேலைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் பூர்த்தி பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பகவான் தான் வேலையெல்லாம் பூர்த்தியா இருச்சு,
தேவர்களுடைய காரியெல்லாம் நடந்தாச்சு, தன்னுடைய சரித்திரத்தை அழகா போட்டாச்சு. எல்லாரும் இனிமே பாகவதம் கேட்பார்கள், படிப்பார்கள், பக்தி வரும், சந்தோஷமா இருப்பார்கள். சந்தோஷமா பகவான் கிளம்ப போறான், அவன் கிளம்புற வரைக்கும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு, நாரதருக்கு நல்லா தெரியும் அங்க ஏற்கனவே பகவான் கிளம்பிட்டான்னு தெரியும் அவருக்கு. இதனால அதெல்லாம் சொல்லலை, அவரே கேட்டுக்கட்டும், நம்ம ஏன் ஒரு துக்ககரமான விஷயத்தை அவன் காதுல போடணும், தானா அவன் காதுல விழும்போது கேட்டுக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இந்த பாரு, உங்க சித்தப்பா சித்தி எல்லாம் வெளில போனார் இல்லையா, 5 நாள்ல பகவானுடைய பதத்தை அடைஞ்சிருவார்கள், கவலைப்படாத, அவங்க வந்த காரியம் முடிஞ்சாச்சு, அவர்களை தடுக்காதீர்கள். காந்தாரியும் என்ன பண்ணுவார்கள், அந்த திருதராஷ்டிரனுடைய அவனுடைய பாதத்தை பிடிச்சுட்டே பகவானை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி, நாரதர் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு, நாரதர் சொன்ன இனிமே நான் இங்கெல்லாம் வரப்போறது இல்லை, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு, நான் கிளம்புறேன் பரலோகம்னு அவர் கிளம்பி போயிட்டார் தேவலோகத்துக்கு. அதோட இந்த யுதிஷ்டர் கேட்டாரோ இல்லையோ, மனசு நிம்மதியா எடுத்தார் இல்லையா. இந்த ஒரு மகான்களுடைய சங்கமே மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அமைதியான மனதில் தான் சரியான ஒரு டெசிஷன்ஸ்லாம் எடுப்போம், சரியா நம்மளால வாழ முடியும். மனசே அலப்பாஞ்சதுன்னா ஒழுங்கா வாழ முடியுமா? சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்பின உடனே சம்பிரஸ்திதே துவாரகாயாம் ஜிஷ்ணோ பந்து திருக்ஷயாம் ஞாதும் ச புண்ணிய ஸ்லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய ச விசேஷ்டிதம். இப்போ கிருஷ்ணர் வந்தார், 3 அஸ்வமேத யாகம்ன்ற ஒரு பெரிய ஒரு வேள்வியெல்லாம் நடத்தி வச்சுட்டு கிளம்பும் போது, இந்த அர்ஜுனனை நானும் கூடயே வரேன்னு கிளம்பி போயிட்டான். 2 பேரும் இணை பிரியாத வகை. கிளம்பி போனா 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, ஏதோ 10 நாள்ல வரேன்னு போனவன் 7 மாசமா வரவே இல்லையா. உடனே யுதிஷ்டர் பார்த்தார், இந்த அர்ஜுனன் அங்க போனா ஆளையே காணுமே, பல மாசம் ஆயிடுத்து, ஏன் அவன் ஒன்றும் காணும், என்னாச்சு, இவ்வளோலாம் போயிட்டு வரேன்னு சொல்லுவான், போயிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் 7 மாசமா ஆளை காணுமே, எல்லாம் சௌக்கியமா இருக்கார்களாம். தர்மர் மனசுல கொஞ்சம் சஞ்சலம் ஆரம்பிச்சு. அப்பவே பார்த்தார், கரெக்டா துவாபர யுகம் முடிஞ்சது, கலியுகம் ஆரம்பிச்சாச்சு. தர்மருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நம்ம குருநாதர் அழகா ஒரு கதை சொல்லுவார். போன வாரம் என்னாச்சான், தர்மர் இப்போ கவலைப்பட்டு இருக்க ஒரு வாரம் முன்னாடி 2 அண்ணா தம்பி வந்தானா. சொன்னானா, அரசே குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, இந்த சொத்து பிரிக்கிறது தான் பிரச்சனை, நீங்க தான் சேர்த்து வைக்கணும். உடனே சொன்னானா, என்ன விஷயம் சொல்லு. அவன் சொன்னானா, அண்ணனுக்கு எங்க அப்பா ஒரு நிலம் எழுதி வச்சாரு, அந்த அண்ணன் தம்பிக்கே அதை குத்தகைக்கு விட்டான். இந்த தம்பி அந்த நிலத்தை உழும் பொழுது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுதான், திறந்து பார்த்தா தங்க குடத்துல தங்க காசாம். இந்த தம்பி சொன்னானா அண்ணன் கிட்ட, விவசாயத்துக்கு தாண்டா நீ எனக்கு குத்தகை விட்ட, நிலத்துக்கு அடியில இருக்கிற விஷயம்லாம் ஒன்னதான் சேரும், இந்த தங்கம் உனக்கு தான், நீ எடுத்துக்கோன்றானா. அண்ணன் சொன்னானா, விவசாயம்னாலே முயற்சி, நீ பண்ண முயற்சியில் தான்டா தங்கம் வந்தது, இந்த தங்கம் ஒன்னத்தாண்டா சேரும் அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. யுதிஷ்டர் கிட்ட வரார்கள். இந்த தங்கத்தை தம்பி தான் எடுத்துக்கணும்னு அண்ணன் சொல்ல, தம்பி அண்ணன் தான் எடுத்துக்கணும்னு அண்ணன் சொல்ல, யுதிஷ்டர் நினைச்சாரா எவ்வளவு அற்புதமான ஜனங்கள், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளம்பி போயிடுத்து. தங்க நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. உடனே ஈஸ்வர் பார்த்தாரா, கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்ப்பா, எனக்கே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டு, யாரும் தங்கத்தை தொடலை, ஏன்னா தர்ம ராஜ்யம், தான் சொத்துன்னு தொட்டா நமக்கு கையில சுடுன்னு தெரியுமா. அனாவசியமான ஒரு விஷயம், மற்றவர்களுடைய விஷயத்தை யூஸ் பண்ணாலே அது டபுள் லாஸ் ஆகும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். எதுவுமே ஃப்ரீயா வராது, நமக்கு மொத்தமா எழுதிட்டு போயிடும். எல்லாத்தையும் ஃப்ரீயா ஒருத்தர் பரிசு கொடுத்தாரு எனக்கு, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். குருநாதர் சொன்னார், எதுவுமே கர்மான்னு இருக்கடா, ஒன்னு கொடுத்தான்னு வாங்கிடுறாதரா அப்படின்னார். நான் ஏதோ ஒரு பேங்க்ல ஒரு பரிசு கொடுத்தா ஃப்ரீயா, சரி ரொம்ப நல்லா இருக்கே பரிசு வாங்கி அதுல 100 ரூபாயோட போட்டு பாக்கெட்ல வச்சேன். அந்த பரிசு போக வேண்டிய காலத்துல என்னோட 100 ரூபாயும் சேர்த்து எடுத்துன்னு போயிடுது அந்த பரிசு. அந்த மாதிரி அங்க அனாவசிய சொத்தெல்லாம் எவனும் தொட மாட்டான், அப்படியே கிடக்கு. கரெக்டா கலி பிறந்ததா 2 வாரம், ஒருத்தன் கழுத்துல 300 கை சொல்றான், இந்த தங்க குடம் என்ன சார்ந்ததுன்னு அண்ணன் சொல்றான். தம்பி சொன்னா அதெல்லாம் கிடையாது, என்ன சார்ந்ததுன்றா. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ யுதிஷ்டருக்கு ஒன்றும் புரியல, போன வாரம் தானே எல்லாம் இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா உடனே கை கொடுத்தாராம் தௌமியர், டுடே இஸ் நியூ இயர், கலி ஆரம்பிச்சாச்சு, யுகாதி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னா. காலம் மனசை மாத்தும். காலம் என்ன பண்ணும்னா மனசை மாத்தும். எந்த அளவுக்கு அவர் சொல்றாருன்னா, இந்த காலம் என்ன பண்றது, மனிதனுடைய இயற்கையை மட்டும் மாத்தலையாம். இந்த காலங்கள் இருக்கு இல்லையா, மழைக்காலம், கோடை காலம், அதுக்கப்புறம் குளிர்காலம், இலையுதிர் காலம், இப்படிலாம் 4 காலம் இருக்கு இல்லையா, வெளியுலகத்துடைய காலத்தையும் மாத்துறதாம் களி. பார்த்தீர்களா, மெட்ராஸ்ல எப்போவான்னு 23 டிகிரி 22 டிகிரிலாம் பார்த்துருக்கீங்களா, ஆறுது பாருங்க, களி முத்தின்னு இருக்குன்னு நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா குளிர்றது இல்லையா, மழை காலத்துல மழை பெய்ய மாட்டேங்கிறது, இதெல்லாம் கலியுடைய தோஷம். கலினா உடனே காலம் நினைக்காதீர்கள், நம்ம புத்தி வழியா நம்ம பண்ணக்கூடிய கோளாறு தான். களி மனசை மாத்தி எடுத்து புத்தியை மாத்தி எடுத்து.
இந்த காலமும் இறைவனும் என்ன பண்ணுவான்னா புத்தி வழியாக தான் நம்மளை திருத்துவான், புத்தி வழியாக தான் நம்மளை கெடுப்பான் இந்த காலம் இல்லையா. இந்த காலம் என்ன பண்ணுன்னா புத்தியை கெடுக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேட் டைம் சார், காலம் சரியில்லை சார் அப்படின்னும் நம்ம காலம். ஏன்னா இந்த காலம் எப்படி வேலை செய்யணும், புத்தி வழியாக தான் வேலை செய்யும். புத்தி வழியாக எப்படி வேலை செய்யும், தேவையில்லாத விஷயத்து மேலே ஆசை வரும். எது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமோ, எது நமக்கு கஷ்டம் கொடுக்குமோ அதில் பற்று வரும். இதெல்லாம் புத்தி இப்படி தான் மாறும் இல்லையா. அதனால அவர் சொல்ற இந்த கலி வந்துருத்துன்னு தெரியறது. உடனே யுதிஷ்டர் கொஞ்ச நேரம் அப்படி அப்சர்வ் பண்றார் வெளி உலகத்தை. ராஜானா அப்படி தானே இருக்கணும், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். பார்க்கறார், பீமனோட பக்கத்துல நிக்க வச்சிருக்கிறார். அவருடைய தம்பி பீமன், அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன். இவங்க 3 பேருமே குந்தியுடைய புத்திரர்கள். நகுலன் சகாதேவன், மாதிரின்னு 2வது மனைவி பாண்டுக்கு அவருடைய புத்திரர்கள். உடனே அவர் பார்த்து கேட்கிறார், 7 மாசம் ஆச்சே அர்ஜுனன் போய், இன்னும் காணுமே, இந்த கலியும் வந்து பிடிச்சின்றது. இந்த நாரதர் ஒன்று சொல்லிட்டு போனாரே, சொல்லாம சொன்னாரே ஒன்று, கண்ணன் ரொம்ப சீக்கிரம் கிளம்ப போறான்னு சொன்னாரே, அந்த வேளை வந்துருத்தோன்னு எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருக்கார். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பஷ்ய உத்பாத்தானு நரவியாக்ர திவ்யான் பௌமான்ச தெய்ஹிகான். மகான்களோ தர்மத்துல உண்மையே பேசுறவர்களுக்கெல்லாம் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை உலகமும் அந்த ஒரு மேல இருக்கக்கூடிய வானமும் தன் உடலுமே காட்டும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நான் ஆணா இருக்கேன்னா என் உடம்புல சில மாற்றங்கள் எனக்கு தெரியறதுன்னா அது ஒண்ணு வந்து நமக்கு காட்டுறது, ஏதோ ஒரு நல்ல காலமோ கெட்ட காலமோ வரப்போறதுன்னு அது காட்டும். ஒரு உதாரணம் சொல்றேன், ஆண்களா இருந்தான்னா வலது புறத்துல வலது கண்ணமோ வலது தொடையோ வலது கையோ இந்த வலது தோளோ துடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ துடிக்கும் இல்லையா, டப்பு டப்புன்னு காரணமே இல்லாம. அப்படி துடிச்சதுன்னா நல்ல விஷயம் ஒண்ணு நடக்க போறதுன்னு அர்த்தம், ரைட்டா. பெண்களுக்கு இடது பக்கத்துல தோல் துடிச்சதுனாலோ கண்ணு துடிச்சதுனாலோ தொடை துடிச்சதுனாலோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போறதுன்னு அர்த்தம். ராமாயணத்திலேயே சீதா தேவிக்கு இந்த மாதிரிலாம் வருது. உடம்புலயே நமக்கு கிடைக்கக்கூடிய நிமித்தம்னு என்று பெயர். நடக்க இருப்பதை நமக்கு அப்படி ஹிண்ட் கொடுக்கிற மாதிரியான சில நடக்கிற விஷயம். இது வந்து நல்ல ஒரு தர்மத்தில் இருக்கிறவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள், பக்திமான்களுக்கு தான் இது கரெக்டா வரும். இப்போ உங்களுக்கோ எனக்கோ இப்படி துடிச்சதுன்னா உடனே நியூராலஜிஸ்ட் தான் போய் பார்க்கணும். உடனே நல்லது நடக்க போறதா, இல்ல ஏதோ பிரச்சனை, ஒழுங்கா என் நர்ஸ் சரியா இருக்கான்னு பாக்குறதா நம்ம வேலை. மகான்களுக்கெல்லாம் இது ஒரு சூச்சனையை கொடுக்கும். அது மாதிரி இவர் பார்க்கிறார், எனக்கு இடது தொடை துடிக்கிறதே, என்னுடைய இடது கண் துடிக்கிறதே, என்னுடைய இடது தோல் துடிக்கிறதே, ஏதோ சரியில்லையே அப்படின்னு தான் உடம்புலேயே 4 நிமித்தங்களை பார்த்தாராம். அதுக்கப்புறம் பூமியில இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஓனாயெல்லாம் சூரியனை பார்த்து கத்துறது போன்ற 11 நிமித்தங்கள் வெள்ள பார்த்தார். வானத்துல மேல போய் பார்த்தா சூரியனுடைய அந்த தேஜஸ், அந்த பளபளன்னு இருக்கக்கூடிய சூரியன் மங்கி இருக்கானாம். அந்த மாதிரி 12 பார்த்தார். மொத்தம் அவர் என்ன பார்த்தாருன்னு 27 மீட்டரை பார்த்துட்டார். அவர் பார்த்தா எல்லாமே என்ன சொல்றதுன்னா காலம் சரியில்லை, காலம் சரியில்லை, காலம் சரியில்லை. அப்போ தர்மருக்கு எப்படி இருக்கும், மனசு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறார். இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரு தேர் வருது. பார்த்தா அர்ஜுனனுடைய திவ்யமான தேர் மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த தேர்ல இருக்கக்கூடிய பொலிவு இல்லை, டல்லா வருது தேர். அதுல யாரோ உட்கார்ந்து இருக்கானே, யாருன்னு பார்த்தா நம்ம அர்ஜுனன். பார்த்தா அர்ஜுனன் வந்தாலே சூரியன் மாதிரி தேஜஸோட வருவான். அன்னைக்கு வரும்போது சோர்ந்து வரான், கண்ணுக்கு அடியில கருப்பா இருக்கு, அவன் முகத்துல எல்லாம் வாடி இருக்கு அவனுக்கு. அவன் வரான். அப்படி வரும் பொழுது அர்ஜுனை பார்த்து இறக்குறார். இறக்கின உடனேயே அவர் ரொம்ப அழகா கேட்கிறார். அர்ஜுனன் வரான், அண்ணாவா இருக்கிறதுனால அவர் காலில் விழறான். அவர் 2 கையாலே தூக்கி, அர்ஜுனா துவாரகையிலேருந்து வரியா, துவாரகையில எல்லாரும் எப்படி இருக்கார்கள்? முதல்ல என்ன கேட்கிறாரு பார்த்தீங்களா, போயிட்டு வந்தியே, துவாரகையில எல்லாம் சௌக்கியமா இருக்கார்களா? மாமா எப்படி இருக்கார் வசுதேவர், மாமியான தேவகி எப்படி இருக்கா, அப்புறம் நம்ம அனிருத்தன் எப்படி இருக்கார், நம்மளோட பிரத்யும்னன் எப்படி இருக்கார், அங்க இருக்கக்கூடிய விஷ்ணிகள்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணி குலம் எப்படி இருக்கு, மது குலம் எப்படி இருக்கு, யாதவ குலம் எப்படி இருக்கு, அதெல்லாம் கேட்கிறார். வரிசையா கேட்டுட்டு உக்ரசேனன் எப்படி இருக்கார், தேவகியோட அப்பாவா இருக்கக்கூடிய தேவகன் எப்படி இருக்காரு, இவரோட தானே இருக்கார், இப்படிலாம் கேட்டு இருக்கார். கேட்டுட்டு கடைசியா உள்ள பதைக்கிறது, கண்ணன் ஆனந்தமா இருக்கானோன்னு அங்க அந்த சுதர்மான்ற அற்புதமான சபையில தன்னுடைய அரசாட்சி பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அர்ஜுனனை பார்க்கற. பாருங்களேன், நேரம் வந்தவனே நீ எப்படா இருக்கேன்னு முதல்ல கேட்கல, போயிட்டு வந்த இடத்துல கண்ணனுடைய குடும்பம் சௌக்கியமா இருக்கான்னு கேட்ட அப்புறம் தான் தான் தம்பி சௌக்கியமா இருக்கான்னு கேட்கறான்னு. என்ன தர்மம் பாருங்க. உடனே அர்ஜுனனை பார்த்து சொல்ற, அர்ஜுனா என்னப்பா தாத்த பிரஷ்ட தேஜா விபாசித்தே, ஒரு உன்னுடைய முகத்துல பொலிவே இல்லையே, உன் கண்ணெல்லாம் செவந்து இருக்கே,
நீ ரொம்ப நாளா தூங்கல மாதிரி இருக்கேன், கை கால்லாம் கொஞ்சம் அர்ஜுனனால இப்படிதான் வெறப்பா வருவான், இன்னைக்கு அப்படியே நிக்கிறான் அவன். என்னடா இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு? அப்போ ரொம்ப அழகா ஒன்னொன்னா கேட்டுன்னு வர்றார். நீ உடம்புல பொலிவில்லாம இருக்கிறதுக்கு காரணம் உன் மனசு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு, என்னெல்லாம் காரணமா இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு பாருங்க. அப்போ உயர்ந்த மனிதனா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்னு காட்டுறாரு அவர். உனக்கு வேற யாராருனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? யாரான ஏதாவது சொல்லிட்டார்களா? தகாத வார்த்தைகள் சொல்லிட்டார்களா? நீ துவாரகைக்கு ஆசையா போகும்போது யாரான உன்னை அவமதிச்சுட்டார்களா? நீ உள்ள வரும்பொழுது ஒரு நல்ல மலர்ந்த முகத்தோட உன்னை வரவேற்கலையா? ஏன் முகம் அப்படி வாடி இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்கிறார். பிறர்னால இல்லாம ஒன்னாலேயே உனக்கு பாதிப்பா? நீயே ஏதாவது நினைச்சு குழப்பின்ட்டியா? ஏன் நீ இப்படி வாடி இருக்க? அப்புறம் அவர் கேட்கிறார், யாருக்காவது ஒருத்தருக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு தராம விட்டுட்டியா? அதை விட என்னடா பெரிய கேடு இருக்கு, அதனால வாடி போயிட்டியா? அப்புறம் சொல்ற, யாரான்னு ஒருத்தர் அர்ஜுனா என்னை காப்பாத்து அப்படின்னு சரணாகதி பண்ணவன நீ காப்பாத்தாம விட்டுட்டியா? அதனால நீ தேஜஸ் இழந்து இருக்கியா அப்படின்ற. அதுக்கப்புறம் உன்னை விட கீழே இருக்கக்கூடிய ஜூனியரா இருக்கக்கூடிய யாரும் உன்னை ஜெயிச்சுட்டார்களா, அதனால வருத்தப்படுறியா? இல்லைன்னா தகுந்தவர்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு சாப்பிடணும், நீ மற்றவர்களுக்கு கொடுக்காம முதல்ல நீ உட்கார்ந்து சாப்பிட்டியா, அதனால உன் தேஜஸ் போயிடுதா? தகாத செயல் ஏதாவது பண்ணிட்டியா அர்ஜுனா? எல்லாம் அர்ஜுனா அப்படியே இருக்கான். அப்புறம் கடைசியா கேட்கிற, டே அர்ஜுனா, கண்ணனை விட்டு பிரிஞ்சிட்டியாடா, கண்ணன் விட்டு போயிட்டானாடான்றார். அப்போதான் அர்ஜுனன் தன்னுடைய அத்தனை ஒரு தைரியத்தை இழந்து ஓன்னு அழறான். கண்லேருந்து விக்கி அழறான். அப்படியே சோர்ந்து போய் உட்கார்றான். பீமன் அவனை தூக்கி நிக்க வைக்கிறார். அவர் சொல்றார், ஏவம் கிருஷ்ண சகா கிருஷ்ணோ பாத்ரா ராஜ்ஞா விகல்பிதஹ நானாசங்காஸ்பதம் ரூபம் கிருஷ்ண விஸ்லேஷ கர்ஷிதஹ. வாடிய முகமா இருக்கு, வறண்ட ஒரு வாயை, வாக்குலேருந்து பேச்சே வரல, அப்படியே வாய் அப்படியே முணுமுணுக்கிறான், கண்ணிலேருந்து அப்படியே பொலபொலன்னு கண்ணீர் வருது, சோகத்தினால துடிக்கிறான் அர்ஜுனன். அப்படி அப்போ அர்ஜுனன் அழகா சொல்றான், வஞ்சிதோகம் மகாராஜா ஹரினா பந்துரூபினா ஏனமே அபகிருதம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகது. ஐயோ, ஏமாத்திட்டான் கண்ணன், என்ன ஏமாத்திட்டான்னா, என் கூடியே இருக்கேன்னு சொன்னா, நீ என்னுடைய சகாடா அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் பிரியவே மாட்டோம்னு சொன்னா, என்ன நண்பன் நண்பன் நண்பன்னு சொல்லி நண்பர்கள்லாம் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எங்கேயானு போவார்களா? ஏமாத்திட்டானே, என் வாழ்க்கையே வீணா போயிடுத்து, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே. க்ஷண வியோகேன, கண்ணனை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சா கூட என் பிராணன் நிக்காதே, இப்போ மொத்தமா கிளம்பி போயிட்டானே. ஆசையான அந்த ஒரு முகத்தை பார்க்காம நான் இப்படி நிக்கிறேனே. உக்தேன ரஹிதோ ஏஷ மிருதக ப்ரோச்யதே யதா. ஒரு சரீரம் இருக்கு, அதை நம்ம சிவம்னா மங்களம்னு அர்த்தம். சரீரத்திலேருந்து பிளானம் போயிட்டு அது சரீரம்னு சொல்ல மாட்டோம், சவம்னு சொல்லுவோம். அப்படிதான் என் நிலைமை இருக்கு. கண்ணன் கிளம்பி போன அப்புறம் நான் வாழ்ந்த என்ன, வாழாம என்ன? அப்புறம் கண்ணனுடைய கருணையெல்லாம் நினைச்சு அழறான். எப்போ கண்ணன் முதல்ல பார்த்தான்னா, திரௌபதிய அர்ஜுனன் கைப்பிடிக்கும் பொழுதுதான் முதல்ல கண்ணனை பார்த்தான். அப்போ புலம்பரான் கண்ணன், திரௌபதிய அவனுடைய அந்த திறனால வென்றோமோ அந்த கண்ணன் நம்மளை விட்டு போயிட்டான்னா, எந்த ஒரு இந்திரனை கண்ணனுடைய புஜ பலத்தினால நான் வென்றேனோ அந்த கண்ணன் என்னை விட்டு போயிட்டான்னா, எந்த அக்னிய தானத்தினால அவனுடைய ஒரு சந்நிதி விசேஷத்தினால வென்றேனோ அவன் கிளம்பி போயிட்டான். எந்த ஒரு அக்னி அற்புதமான மயன்னு ஒருத்தன் ஒரு சபைய சாமத்தினால வென்றேன், அந்த கண்ணன் போயிட்டான். எந்த ஒரு கண்ணனால ஜராசந்தனை நாங்கள்லாம் வேஷம் போட்டுட்டு போனோமே, அந்த கண்ணன் இருக்கிறதுனால தானே நம்ம பீமசேன அண்ணா ஜராசந்தனை வதம் பண்ண, அந்த கண்ணன் போயிட்டான். சங்கரனை 5 வீரத்தினால வென்றேனே, கண்ணனுடைய கிருபையினாலதானே அந்த கண்ணன் நம்மளை விட்டு போயிட்டான். இந்த துர்வாசரை இந்த துரியோதனை அனுப்பி நமக்கு ஒரு பெரிய சாபம் வரணும்னு பார்த்தான். மிஞ்சின கீரையினால கண்ணன் துர்வாசரை வென்றானே, அந்த கண்ணன் விட்டு போயிட்டான்னா, கௌரவ படை அப்படிங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் கடல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கௌரவ படைய அந்த சமுத்திரத்துல தத்தளித்த நம்மள ஒரு படகோட்டி மாதிரி இந்த கண்ணன் தானே நமக்கு கரை சேர்த்து விட்டான். அந்த கண்ணன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கண்ணன் சர்வேஸ்வரன், எல்லாம் விஷ்ணுவா இருக்கட்டும், இல்லைன்னா சிவனா இருக்கட்டும், இல்லைன்னா பிரம்மாவா இருக்கட்டும், எல்லாரும் கை கட்டி நிற்கக்கூடிய அந்த கண்ணனை போய் என் தேரோட்டி ஆக்கிட்டேனே, தூதனை ஆக்கிட்டேனே, சர்வேஸ்வரனை இப்படி இழிவுபடுத்திட்டேனேன்னு என் மனசு ரொம்ப நோகிறதுன்னு அழறான்.
நர்மாணி உதார ருச்சிரஸ்மித சோபிதானி ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகா குருநந்தனேதி. என்னை பார்த்து கிருஷ்ணன் எப்படி பேசுவான் தெரியுமா? என்னை பார்த்து ரொம்ப அழகான சிரிப்போட என் தோல்ல ஒரு தட்டு தட்டி, என்ன அர்ஜுனா ஒரே டல்லா இருக்க, ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா என்னுடைய பிரியனே, ஹே சகா ஃப்ரெண்டு அப்படின்லாம் கூப்பிடுவானே. இப்ப யார் என்ன அப்படி கூப்பிட போறா? அப்படிப்பட்ட கண்ணை விட்டு போயிட்டுட்டானே. சாதாரண விஷயங்கள்லாம் பேசுவான். நான் கொஞ்சம் டல்லா இருந்தா என்னை என்கரேஜ் பண்ணுவான். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா என் முகத்தை பார்த்து அவனும் சந்தோஷப்படுவான். இப்படிப்பட்ட ஒரு நண்பன் யார் கிடைப்பா? கிளம்பி போயிட்டானே. அவன் சிரிச்சு 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 என்னுடைய ஹிருதயத்தையும் அவன் அழிந்து போயிட்டான். இப்போ ஹிருதயம் என்கிட்ட இல்லைன்றார். உட்கார்ந்தா கூட வந்து உட்காருவான், படுத்துண்டா அவனும் படுத்துப்பான். அட் டைம்ஸ் நான் கிருஷ்ணன் மேலேயே காலை போட்டுட்டு படுத்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு சகாவா இருந்தான். சேர்ந்து சாப்பிடுவோம், சேர்ந்து சிரிப்போம், சேர்ந்து நடப்போம், சேர்ந்து சண்டை கூட போட்டோம், சேர்ந்தே இருந்தோம். இப்போ அவன் கிளம்பி போயிட்டான், என்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சகா சகான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்றார். உடனே யுதிஷ்டர் பார்த்தார், அவன் கிளம்பி போயிட்டானா? போயிட்டான். நான் என்னன்னு தெரியுமா நினைச்சேன்? நான் அர்ஜுனன். நிறைய வாட்டி கிருஷ்ணன் கிட்டேயே நான் என்னுடைய பெருமையே பேசியிருக்கேன். கிருஷ்ணன் கிட்ட நான் சண்டைக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னேன்? கண்ணா, நீ சண்டையில ஏதான ஆயுதம் இதெல்லாம் எடுத்துடாத. அப்படி எடுத்தா என் பெருமை குறையும். உன் பெருமையை நீ பீத்திக்கிறதுக்காக நீ ஆயுதம்லாம் எடுக்காத. நான் தான் சண்டை போட்டு சண்டையில ஜெயித்தது நான் தான் வரணும்னு உடனே கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணி, ஜெயம் உனக்கு தான்டா, உன் பேரே விஜயன்டா, கவலைப்படாதான்னு சொன்னானே. அந்த கண்ணம் போயிட்டானே. நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? என் கையில காண்டியம் இருக்கு, என் கிட்ட அந்த வில் வித்தை அப்படின்ற திறமை இருக்கு, இதெல்லாம் நான் நினைச்சேன். கண்ணன் கிளம்பி போன அடுத்த தினம் சில பேரை கூட்டிண்டு நான் அவர்களை பத்திரமா ஒரு இடத்துல கரை சேர்க்கணும்னு போகும்பொழுது லோக்கலா இருக்கக்கூடிய ரவுடிகள் கிட்ட நான் மாட்டின்ட்டேன். அவர்களை கூட என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. அப்போ புரிஞ்சுட்டேன், இந்த வில்லு கிடையாது, இந்த வில்லாளி கிடையாது. அத்தனைக்கும் காரணம் கண்ணனுடைய கிருபை, கண்ணனுடைய ஒரு சக்தி தான். இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னால இனிமே கண்ணனை விட்டு இருக்க முடியாது, உங்ககிட்ட சொல்லிட்டு எப்படியாவது இந்த உடலை விடலாம் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றான். இந்த கண்ணன் சொன்ன வார்த்தைகள்லாம் என் காதுல ரீங்காரம் ஆயிட்டே இருக்கு. அவனுடைய சிரிப்பு, அவன் கொடுக்க ஒரு சொடுக்கு, அவனை என்னை பார்த்து எப்போ அன்பான பார்வை, இதெல்லாம் என் ஹிருதயத்தை கொள்ள அடிச்சுட்டு போய் எடுத்துன்னா இனிமே என்னால வாழ முடியாதுன்னு அழறான். உடனே கேட்டியே, யாதவர்கள்லாம் என்ன ஆனாருன்னு? அவர்கள்லாம் புத்தியை இழந்தார்கள், மதுபானத்துக்கு வசமானார்கள். பகவான் அவர்கள் மூலமா ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். எங்க மதுபானம் பண்ணார்கள், அப்புறம் சூதாடினார்கள். கலியில இதெல்லாம் பண்ண அழியத்தான் அழிவேன்னு காட்டுறதுக்கு தான் மக்களையே வச்சுன்னு பண்ணிட்டானா. அவ எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுன்னு அழுதார்கள். ஒரு குளம் இருக்குன்னா அதுல சின்ன மீன் பெரிய மீனை சாப்பிடும், பெரிய மீன் அதை விட பெரிய மீனை சாப்பிடும், பெரிய திமிங்களும் மொத்தமா எல்லாத்தையும் முழுங்கிடும். அப்படி பகவான் இந்த மாதிரியான படையை வச்சு மற்றவர்கள் எல்லாம் இருக்க பாரத்தை நீக்கிட்டு அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவர்களையும் மொத்தமாக அனுப்பி விட்டான். எங்கேன்னு வந்தார்கள்? எல்லாம் தேவர்கள் தானே, திருப்பி அனுப்பி விட்டான்னு சொல்லி ஒவ்வொருவராக எல்லாரும் போயாச்சு. கண்ணன் போயாச்சு. இப்போ இந்த ஒரு கண்ணனை பிரிஞ்சு துடிக்கக்கூடிய இந்த அவஸ்தையில அவன் அன்னைக்கு சொன்னானே பகவத்கீதை, இப்பதான்னா புரியறதுன்னா, நாம் அர்ஜுனன் ஞானியானான். அப்போ கிருஷ்ணனோட இருக்கும்போது கூட ஞானியால, கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு அந்த பிரிவினால வரக்கூடிய அந்த பக்தி விரகம்னு சொல்லுவார்கள், அந்த தவிப்புல அவனுக்கு ஞானம் வந்துருத்து. இப்போ கிருஷ்ணன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இப்ப நல்லா புரியறது, பகவத்கீதை எனக்கு இப்பதான் புரியறது அப்படின்றான். உடனே யுதிஷ்டர் பார்த்தார், பீமசேன் கையை பிடிச்சார். உடனே டக்குன்னு அவருக்கு இப்போ டக்குன்னு ஒரு பேரடிச்சா மாதிரி என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் விட்டார். தன்னுடைய வளையல் கிளையல் எல்லாத்தையும் கீழே போட்டார். அந்த கையில் கங்கணம் இருக்குல்ல, இதை போட்டார். நேராக தனக்கு ஒரு டியூட்டி இருக்குன்னு பார்த்தார், நேராக போனார். இப்போ அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய பரீட்சித்தை உட்கார வச்சார். சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் பார்த்து, இனிமேல் பரீட்சித் தான் ராஜா, நான் இல்லை, அவனை சரியான வழியில் நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்புன்னார். ஒரு வார்த்தை பேசல, அப்படியே கிளம்பிட்டார். அவர் கிளம்பினான்னு பார்த்த உடனே டக்குனு பின்னாடி பீமன் போனான், அர்ஜுனன் போனான், நகுலன் போனான், சகாதேவன் போனான், திரௌபதி போனார். நடந்துட்டு போயிட்டே இருக்கார்கள். ஒரு வார்த்தை யாருக்கிட்டையும் சொல்லலை. உடனே அவர்கள் அப்படி நடந்து போயிட்டே இருக்கார்கள். எல்லாரும் அங்கே கிளம்பி போறார்கள். நாட்டு மக்கள்லாம் ஆஹான்னு பார்க்கிறார்கள். அந்த பரீட்சத்துக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம தாத்தாலாம் அப்படி கிளம்புறாரு, தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துக்காருங்கிறதுனால அவன் அங்கே உட்காந்துட்டான். எல்லாரும் ஹிமாலயத்துக்கு போனார்கள். ஒத்தொத்தரா என்ன பண்ணார்கள்னா, ஹிமாலயத்துல தன்னுடைய ஒரு சரீரத்தை முதல்ல விட்டது யாரு அப்படின்னா திரௌபதி. ஒத்தொத்தரா நம்ம நகுலன், சகாதேவன், அப்புறம் அர்ஜுனன், அதுக்கப்புறம் பீமசேனன், தனியா இந்த ஒரு தர்மர் போறார். கடைசியான ஒரு இடம் இது இங்க இல்ல, பாகவத்துல மகாபாரதத்துல இருக்கு.
இவர்களை பின்தொடர்ந்தது ஒருத்தர் தானா என்னன்னு பார்த்தா ஒரு நாய் பின்ன வந்துதான். இவர் எப்போவானும் ஒரு ரொட்டி துண்டு போட்டிருப்பார், அந்த நாய் பின்னாடி வந்ததுனால தர்மர் நேர ஒரு மலைக்கு மேலே போயிட்டார், தான் பிராணனை உடனும் ரெடியா இருக்கார். இந்த நாயும் பின்னாடி இருக்கு. அந்த மேல் லோகத்திலேருந்து ஒரு பெரிய அழகான விமானம் வருது. விமானம் வந்த உடனே அந்த தர்மரை பார்த்து, நீங்க தர்மத்துல நீங்க வாழ்க்கையை நடத்தினாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான பரலோகம் காத்துட்டு இருக்கு, வாருங்கள் அப்படின்னார். அவர் ஏறும் பொழுது இந்த நாய் வாழையாட்டுச்சு. உடனே தர்மர் சொன்னார், இந்த நாயையும் கூட்டின்னு போகணும்னார். அந்த தேவ லோகத்திலேருந்து வந்த அந்த ஒரு ரத்தத்தை ஓட்டுறவன் சொன்னா, நாயெல்லாம் அங்கெல்லாம் அலோடு கிடையாது. அவர் சொன்னார், எப்போ என் பின்னாடி இது வந்துருத்தோ, இது வரலன்னா நானும் வரலன்னு இறங்க போகும்பொழுது அந்த நாய் ரூபம் மறைஞ்சு அங்க யம தர்மராஜா வந்து நின்னாராம். என்ன ஒரு தர்மம்ப்பா, உன் பின்னாடி 7 அடி பின்னாடி வந்தாலே அவனை நம்ம பார்த்துக்கணும்னு இருக்கு, நம்ம பின்னாடி ஒருத்தர் நடந்து வந்தாலே. இப்படி ஒரு தர்மம் தர்மருக்கு கடைசி நிமிஷத்துல கூட ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. இது மகாபாரதத்துக்கு. உடனே தர்மரை சந்தோஷப்படுத்தி, இதுதான் தர்மத்துடைய பூர்த்தி, பிறர்க்காக இறங்குவது, பிறர்க்காக வாழ்வது, இந்த சரீரமே பிறர்க்காக நினைப்பது, அதை பிறர்க்காக தொண்டு செய்வது தான் தர்மங்கிறத காட்டுறதுக்கு தான் அவனை டெஸ்ட் பண்ணேன்னார். தர்மர் கிளம்பி போனார், அத்தனை பேரும் போனார். விதுரர் என்ன பண்ணார், துவாரகா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான இடம், அந்த இடத்துல நம்ம பகவான் அந்த சண்டையை கிளப்பி விட்ட அதே இடம், இப்போ சோம்நாத்னு ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அங்கே நம்ம விதுரர் தன்னுடைய பிராணனை முடிச்சுட்டார். அங்கே பரீட்சித் பட்டாபிஷேகம் நடந்தது. இது அத்தனையும் சொல்லிட்டு இந்த உக்ரஸ்ரவஸ் சொல்றார், இந்த மாதிரி பாண்டவர்கள் ஒருத்தரும் பகவானை அடைந்தார் என்ற கதையை கேட்ட எல்லாருக்கும் பகவான் கிருஷ்ணன் கிட்ட பக்தி ஏற்படும் அப்படின்னு அற்புதமான ஒரு மங்களமா முடிச்சுட்டு, இப்போ இவ்வளோ சோகமா இருக்கு இல்லையா, டக்குன்னு பாகவதன் ட்ராக்கை திரும்புறது பாருங்க. அடுத்த சாப்டர் 16வது சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுது தத பரீட்சித் விஜவரிய சிக்ஷயா மகிம் மகா பாகவத சசாசஹா, உடனே டக்குன்னு ட்ராக்கை மாத்துறார். அந்த பரீட்சித் இருக்கான் இல்லையா, பெரியவர்கள் நல்லா படிச்சவர்கள், அவர்களுடைய அந்த வழிகாட்டல் பேர்ல ஜம்முன்னு ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். எப்படி ஆண்டு வந்தான் அப்படின்னா, ஒரு தர்மபுத்திரர் எப்படி ஆழ்வாரோ அப்படி ஆண்டு வந்தான்னு அழகான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை காட்டி, அந்த ஒரு பரீட்சித்து உத்தரகுமாரியுடைய அந்த ஒரு பெண், அவ இராவதின்னு பேரு, அவளை கல்யாணம் பண்ணி கொண்டான். அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. மூத்தவன் பேர் ஜனமே ஜெயன். அந்த கிருப்பர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நம்ம அஸ்வத்தாமாவோட அப்பா, அவர் என்ன பண்றார், பரீட்சத்துக்கு 3 அஸ்வமேத யாகம் பண்ணி வைக்கிறார். ஏன்னா ராஜானா தர்மத்துல இருக்கணும்னு. இந்த பரீட்சித்து தான் கலியை அடக்கினான் அப்படின்னு முடிக்கிறார். உடனே இப்ப பரீட்சித் கதை முடிஞ்சு போயிடுது. இப்ப அடுத்ததுக்கு ரூட்டு ஆரம்பிக்கணும் இல்லையா. சவுனகர்ன்ற ரிஷி கேட்கிறார், இந்த பரீட்சித்து ஏதோ கலியை அடக்கினான்னு சொன்னீர்களே, நீங்க அந்த கதையை சொல்லுன்னு சொல்லல, இந்த எக்ஸ்ட்ரா கதை பரீட்சித் கதையெல்லாம் நீங்க கிருஷ்ண கதையோட சம்பந்தப்பட்டு இருக்குன்னா அந்த கதையை சொல்லுங்க. கிருஷ்ண கதையோட சம்பந்தப்படாதுன்னா வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு அந்த கதை. ரொம்ப அழகா கேட்கிறார். கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு ஆரம்பிக்கிறார். இந்த பரீட்சித்து ஊரெங்கும் போனானாம். இப்போ ராஜாவா இருக்கிறதுனால ஊர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. நிறைய நார்த் இந்தியா போனா, குருன்னு சொல்லக்கூடிய நம்ம குருக்ஷேத்திரம், ஹரியானா போனா, ஜாங்கலான்னு பக்கத்துல இருக்கிற தேசம்லாம் போனான். சுத்தி பண்ணி அங்க 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 அங்கங்க கிருஷ்ண கதையை கேட்டு 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 அவன் பக்தி நல்ல திடமாயிட்டான். கிருஷ்ணனை பார்த்தா கூட பக்தி வராது, கிருஷ்ண கதையை கேட்டாதான் பக்தி வரும். அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றார், கிருஷ்ணனை பார்த்துட்டு தானே பிறந்திருக்கான், இவனுக்கு பக்தி எப்படி வந்ததுன்னா கதை கேட்டுதான் வந்துதான். அந்த கிருஷ்ணனுடைய கதையை கேட்டு கேட்டு அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி வந்துருத்தான். அந்த கிருஷ்ண பக்தி வந்த உடனே அவனுக்கு என்ன ஆசை இப்போன்னா, அவரவர்கள் விட்டு விட்டா சொல்றாரு. இப்போ நம்ம குமரன் என்ன சொல்லுவாருன்னா, குருஜி காலடிப்பட்டு வந்தார் அப்படின்னு, குருஜி காலடிப்பட்டு வந்த கதையை மட்டும்தான் அவரால் சொல்ல முடியும். நான் தூத்துக்குடி போனேன்னா அங்க இருக்கக்கூடிய நாமத்துவார் மக்கள் தூத்துக்குடி கதையை சொல்லுவார்கள். சிவகாசி போனா சிவகாசி கதை, கடலூர் போனா கடலூர் கதை. இப்ப பரீட்சத்துக்கு என்ன ஆச்சுன்னா, முழுக்க எனக்கு கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு யாரும் ஒருத்தர் சொல்ல மாட்டாரான்னு ஆசைப்படுறேன். எல்லாம் விட்டு விட்டா தானே வருது. மொத்தமா அந்த கிருஷ்ண கதை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டார்களா ஆசை. பக்தினாலே கதை கேட்கணுன்ற ஆசை தான் பக்தி. இந்த கிருஷ்ணனை பத்தி ஒன்னும் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு ஆசை வந்து அதுதான் பக்தி. அதுதான் பாகவதம் சொல்றது. எதை பத்தி கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா அதுதான் பக்தி. நிறைய பேருக்கு பைசா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டுட்டே இருப்பார்கள், ஏன்னா அவங்களுக்கு பைசா மேல பக்தி இல்லையா. நிறைய பேர் பதவிக்கு எப்படி வரணும்னு கேட்டுட்டே இருப்பார்கள், ஏன்னா பதவி மேல அவளுக்கு ஆசை. ஆனா சாதுக்களாக இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணனை பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறோம், ஏன்னா கிருஷ்ணன் மேல நமக்கு ஒரு அன்பு இருக்கிறதுனால. அதனால அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டான். அப்போதான் ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்க்கறான். என்ன காட்சியை பார்க்கறான்னா, இந்த குரு ஜாங்கலாம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல பரீட்சித்துடைய ஒரு தெய்வீக காட்சின்னு தான் சொல்லணும். அது ஒரு காளை மாடு இருந்தது. அந்த காளை மாட்டுக்கு 4 கால் இருக்கும் இல்லையா, 3 காலை எவனோ உடச்சி வச்சிருக்கான். ஈவு இருக்கான்லாம்.
4வது காதுல தத்தி தத்தி நிக்கிறது. அந்த காளமாட்டுடைய பத்தினியா இருக்கக்கூடிய அந்த பசு தான் அதை பிடிச்சு நிக்கிறது, சைட்ல அதை பிடிச்சிட்டு அதை நிறுத்துறது. நின்ன உடனே தான் கஷ்டத்தை கூட பார்க்காம காளமாடு பசு எழுதுன்னு இருக்கேன், அந்த பசுவை பத்தி கேட்கறது, ஏமா அழற? அந்த பசு என்ன சொல்லணும்னா, நம்ம நிலை இப்படி ஆயிடுத்து பாருங்க. எதனால இப்படி ஆச்சு தெரியுமா? இந்த கிருஷ்ணன் ஒருத்தன் வந்தானே, அவனுடைய குணங்கள் எல்லாத்தையும் சொல்றது, 40 குணங்கள் சொல்றது பாகவத். நான் அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த 40 குணத்தையும் சொல்றேன். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணன், அவனுடைய அந்த பாதம் இந்த தரையில பட்ட வரைக்கும் சௌக்கியமா இருந்தோமே, கிளம்பி போன அப்புறம் இப்படி நிலைமை எடுத்து பத்தி இருக்கா? உங்க காலை யாரோ உடைச்சுட்டா, எனக்கும் யாரும் போஷணம் பண்றவா இல்லைன்னு அது அழுது கண்ணு செவந்து போயிட்டான். இந்த மாடே அழுவும் அப்பப்போ. அப்படி அழுது கண்ணு செவந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பரீட்சித் அங்க வரான். அங்க வரும்பொழுது இந்த ஏற்கனவே ஒரு காலில் நின்று இருக்கக்கூடிய அந்த காளையுடைய அந்த காலையை உடைக்கிறேன்னு ஒருத்தன் காத்துட்டு இருக்கான். பார்த்தா ராஜா மாதிரி சொக்க தலையில கிரீடம் வச்சுட்டு இருக்கான், கையில கோல் வச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த பயலை பார்த்தா ராஜா மாதிரி இல்ல, ரவுடி மாதிரி இருக்காங்க. அவன் அந்த காளையோட காலை அடிக்கிறேன் அப்படின்னு வரான். தத்ர கோமிதுனும் ராஜா ஹன்யமானமனாவத் தண்டஹஸ்தம் ச த்ரிஷலம் தத்ரிஷேன் நிருபலாஞ்சனம். ராஜா மாதிரி, ராஜா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சாது மிருகங்கள் எல்லாம் காப்பாற்றணும் இல்லையா? ஆனா அவன் அதை பண்ணாதனால அவன் ராஜா இல்லைன்னு தெரிஞ்சுட்டான். ஏன்? ராஜா பரீட்சித் தானே, வேற யார் ராஜாங்க? உடனே ஒரு சாதாரண மனிதன் ராஜா வேடம் போட்டுண்டு இந்த ஒரு காளைய வதைக்கணும்னு பாக்குறான்னு உடனே ராஜா டக்குன்னு தான் வாழை உருவினான். பரீட்சித், யாருடா அது? என் ராஜ்யத்துல இப்படிப்பட்ட சாது மிருகங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கொடுமையை பண்றது யாருன்னு கேட்ட உடனே அந்த அந்த ஆள் இருந்தான் இல்லையா, டபால்னு கீழே கையை கூப்பிட்டான். அப்போ ராஜாவா இருந்தாலும் விசாரிக்கணும் இல்லையா, இந்த காளமாட்டை பார்த்து கேட்கறான், இந்த 3 கால் உடைஞ்சிருக்கேம்மா, இந்த 3 கால் உடைச்சதுக்கு அதனாலதானே நீ கஷ்டப்படுற, கண்லேருந்து கண்ணீர் வருதே, கண்ணு செவந்திருக்கே, உன் துக்கத்துக்கு என்ன காரணம் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். பக்கத்திலே நிக்கிறான் பண்ண உடைச்சவன். காளை என்ன பதில் சொல்றது தெரியுமா? ஆச்சரியமா ஒரு பதில் சொல்றது. இதெல்லாம் அவனோட திவ்ய காட்சியில வருது. என்ன சொல்ற? சில பேர் கஷ்டத்துக்கு காரணம் காலம்னு சொல்லுவார்கள். என் காலம் சரியில்லை கஷ்டப்படுறேன் பாருங்க. சில பேர் கஷ்டத்துக்கு காரணம் நான் முன் செய்த வினை அப்படிம்பார்கள். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி தப்பா ஒன்று பண்ணிட்டேன், அதனால இப்ப கஷ்டப்படுறேன்னு சில பேர் சொல்வார்கள். அது கர்மா தான் காரணம்னு சில பேர் சொல்லுவார்கள். சில பேர் என்ன சொல்வார்கள்? என்னுடைய ஜாதக ரீதியா இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்க உட்கார்ந்துட்டு இருக்கோ அதுதான் என் கஷ்டத்துக்கு காரணம்னு சொல்வார்கள். சில பேர் என்ன சொல்வார்? நான் தான் என் கஷ்டத்துக்கு காரணம், வேற யாரும் இல்லை அப்படிம்பார்கள். சில பேர் என்ன சொல்வார்கள்? என் மனசுதான் காரணம் கஷ்டத்துக்கு அப்படிம்பார்கள். சில பேர் என்ன சொல்வார்கள்? கஷ்டத்துக்கு காரணம் புத்திக்கும் வாக்குக்கும் எட்டாத ஏதோ ஒரு இறைவனுடைய ஒரு ஆளுமையினால வரக்கூடியதுன்னு சொல்லுவார்கள். ராஜா நீ என்ன பண்ணு, நீ எது சரியான பதில்ங்கிறத நீயே பார்த்து பண்ணிக்கோன்ட்டார். 4 காலில் 3 கால் உடைச்ச ஒரு காளமாடு இப்படி பேசுமான்னா அப்பதான் புரிஞ்சுட்டான் பரீட்சித்து, இது சாதாரண காளமாடு இல்லை, இது தர்மம் அப்படின்னு புரிஞ்சுட்டான். நான் சொன்னேன் இல்லையா, அன்புக்கு ஒரு உருவம்னா இப்படி காட்டலான்னு. பொதுவா காளமாடு தர்மத்துக்கு ஒரு உருவமா வரும். இந்த பூமி இருக்கு பத்தீர்களா, அது பசு ரூபத்துல தான் திவ்ய காட்சிகள்ல தெரியும் மகான்களுக்கு. இப்ப நம்ம கிருஷ்ணருடைய பிறப்பும் பொழுது கிருஷ்ணர் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பூமி எப்படி போய் பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுன்னா ஒரு சின்ன பசு ரூபத்துல தான் போச்சு. அதே மாதிரி பிருத்துன்னு ஒரு ராஜாவோட சரித்திரம், இதெல்லாம் உங்களுக்கு வரப்போறது நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிருத்துன்ற ராஜா பூமி கிட்டே இருந்து அத்தனையும் வெள்ளை எடுக்கணும் போது பூமி என்ன ரூபத்தை எடுத்ததுன்னா பசு ரூபத்தை தான் எடுத்தது. அதனால பாகவதம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா பூமினாலே ஒரு பசு ரூபத்தை தான் காட்டும், தர்மம் அப்படின்னாலே ஒரு கால ரூபத்தை காட்டும். அதனாலதான் சிவன் கோயில் போறோம் இல்லையா, பொதுவா பிரதோஷ காலத்துல போகும்பொழுது சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் என்ன சொல்லுவாருன்னா, பிரதோஷ காலத்துல நந்தியுடைய அந்த கொம்பு வழியா நீ சிவலிங்க தரிசனம்ங்கிறது ரொம்ப விசேஷம் பாருங்க. அதுக்கு குருநாதர் அழகா தத்துவார்த்தம் சொல்லுவார்கள். நந்தின்னு சிவன் முன்னாடி உட்காரக்கூடிய அந்த நந்தி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் தான் தர்மத்துடைய ஸ்வரூபம். அந்த தர்மத்துக்கு 4 கால் இருக்கு. என்னென்ன கால்னு சொல்ல போறேன். சிவபெருமான நீ அடையணும்னா தர்மம் வழியா தான் அடையுமே தவிர அதர்மம் பண்றவெல்லாம் சிவபெருமான அடைய முடியாது. அந்த மாதிரி தர்மமா இந்த நந்தி இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி திரும்பி பார்த்தோம்னா அங்க ஒரு பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் எதோட தத்துவம் அப்படின்னா யோகத்துடைய தத்துவம். யோகம்னா பிராணன் அடக்கி மனசை அடக்கக்கூடிய தத்துவம். அப்புறம் ஷண்முகம்னு சொல்லக்கூடிய நம்ம முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அவர் உபாசனின்னு சொல்லக்கூடிய பூஜைன்னு சொல்லக்கூடிய பக்தியுடைய தத்துவம். அதுக்கப்புறம் நேரம் நம்ம பார்த்தோம்னா அங்க அம்பாள்னு சொல்லக்கூடிய அம்மன் இருப்பார்கள். அந்த அம்மன் யாரோட தத்துவம்னா ஞான சக்தியுடைய தத்துவம். இந்த ஒரு சிவபெருமான் யாருன்னா அவர் தான் ஞான ஸ்வரூபி.
அந்த அனுபவத்துடைய தத்துவம் தான் சிவபெருமானுக்கு சைடுல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் கண்ணை மூடிண்டு. அதுக்கு சண்டிகேஷ நாயனார்னு பேரு. நம்ம சேங்கனூர் தான் அவர் பிறந்த ஊர். அவர் என்னன்னா அந்த ஞான அனுபவ தத்துவமா, இதெல்லாம் சிவ கோவிலே இப்படி ஒரு தத்துவமா இருக்கு. அதனால இந்த நந்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த காளமாடு என்ன காட்டுறதுன்னா தர்மத்தை காட்டுறது. நந்திக்கு எப்படி 4 கால் இருக்கோ அது மாதிரி தர்மத்துக்கு 4 காலில் தான் தர்மம் நிற்கிறது. நிற்கணும்னா 4 கால் வேணும்ல. இந்த ஸ்டூல் நிற்கணும்னா 4 கால் வேணுமே. இந்த 4 கால் நிற்குமா அது? அந்த மாதிரி எது 4 கால் தர்மத்துக்குன்னா முதல்ல தவம். தவம்னா என்ன தெரியுமோ? நம்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய புலன்கள், கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, தோல், எது தொடக்கூடாதுன்னு நினைச்சா தொடக்கூடாது. எது அனாவசியமா எதுக்கு தொடணும், அனாவசிய விஷயத்தை எதுக்கு பார்க்கணும், அனாவசிய விஷயத்தை எதுக்கு கேட்கணும்னு அதை கட்டுப்பாடு பண்றதுக்கு தான் தவம்னு பேர். நம்ம உடம்பையும் அனாவசியமா நிறைய சோறெல்லாம் போடாம என்ன தேவையோ அது போட்டு உடம்பையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது தவம்னு பேரு. தர்மம் தவத்துல தான் நிக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஏகாதசி அது பொதுவாக எல்லாம் சொல்லுவார்கள், ரொம்பலாம் சாப்பிடாத, லைட்டாக சாப்பிட்டாதான் நாம சொல்ல முடியும். அதில் சிலது சாப்பிடாத, சிலது சாப்பிடுன்றார்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல, இருந்தால் சந்தோஷம். அந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம நாக்கு என்ன சொல்லும்? நல்லா டேஸ்டா இருக்குடா சாப்பிட்றா அப்படிங்கும். நம்ம உடம்பு என்ன சொல்லும்? லைட்டா பசிக்கிறது, நல்லா போடுவில்ல அப்படிங்கும். அப்போ தவம்னா என்னன்னா தர்மத்திலேருந்து எப்போ விலகாம இருக்கும்னா அந்த அளவுக்காவது கண்ட்ரோல் வேண்டாமா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சாப்பிட்றேன், இவ்வளவு வேண்டாம், குறைச்சி சாப்பிட்றேன். அப்போ தவம் அப்படிங்கிறது தர்மத்தை எப்படி காப்பாத்துறதுன்னா இந்த இந்திரியங்கள்லாம் கட்டுப்பாடு மூலமா. ரெண்டாவதா சுத்தம்னு சொல்லக்கூடிய சௌச்சம். நம்ம உடலும் சுத்தமா இருக்கணும், நம்ம மனசும் சுத்தமா இருக்கணும். அப்போதான் தர்மத்துல நிக்க முடியும். இது 2வது கால். 3வது கால் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான கால். என்னன்னா தயைன்னு சொல்லக்கூடிய கருணை. கருணை இல்லைன்னா தர்மமே கிடையாது. நிறைய பேர் தான் ரைட்டுங்கிறதுனால ஒரு ரொம்ப ஷார்ப்பான வேர்டு, ரொம்ப வருத்தப்படக்கூடிய, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார்கள். ஏன்னா நான் ரைட்டு தானே சார், நான் சொன்னா என்ன சார் தப்பு அப்படிம்பாரு. அது தர்மம் கிடையாதான். சொல்றதையும் எப்படி சொல்லணும்னா மற்றவர்களுக்கு புண்படாத வகையில சொன்னாதான் தர்மம். ரொம்ப அழகா வேதத்துல சொல்லும்பொழுது சத்தியத்தை பேசு, அழகாக இதமாக பேசு என்று சொல்கிறது வேதம். அதனால தர்மத்துடைய 3வது கால் என்ன அப்படின்னா தயைன்னு சொல்லக்கூடிய கருணை. கருணை இல்லைன்னா தர்மமே கிடையாது. ரைட்டா ராங்கா அப்படிங்கிற விஷயத்திலையும் கருணையோட இருக்கணும். 4வது என்னன்னா சத்தியம். வாக்குல சத்தியம், எண்ணத்துல சத்தியம். இதுதான் 4 கால் தர்மத்துல. இதுல 3 காலை உடைச்சு ஒரு காலில் நின்று இருக்கு. அப்படி நின்று இருக்கக்கூடிய தர்மத்தை பார்த்து இந்த ராஜா சொல்றான், எப்போ நீங்க என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம்னு இந்த ஆளை காட்டாம இருந்தீர்களோ அப்பவே நான் தர்மம்னு புரிஞ்சுட்டேன்ட்டான். ஏன்னா ஒருத்தரை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரை பத்தி நம்ம புகார் சொல்றோம், பழி சொல்றோம். பழி சொல்லும்போது என்ன பண்றோம்? மனசுல அவரை பிடிச்சிட்டு தானே பழி சொல்றோம். அப்படி பழி சொல்லும் பொழுது அவர் எந்த ஒரு தப்பு பண்ணாரோ அந்த பாவத்துல ஒரு பங்கு பழி சொல்றவனுக்கும் வருமா? இப்ப நான் சொல்றதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தவறு நடக்கிறதுனா ரிப்போர்ட் பண்றது வேற, அவரை பத்தியே விமர்சனம் பண்றது வேற. விமர்சனம் பண்ணோம்னா அவர் பண்ணது தப்பு, அதனால அவருக்கு ஒரு பாவம், அந்த பாவத்துடைய ஒரு பங்கு நமக்கு வருமா? இந்த தர்மம் பார்த்தது இவன் தான் என் காலை உடைச்சான் அயோக்கிய பையன்னு சொல்லி அவனுடைய பாவத்துடைய பங்கு நான் ஏன் சேர்த்துக்கணும்? ராஜா உன் வேலை அது, நீ ஆராய்ஞ்சு நீ பார்த்துக்கோன்றது. அதுல இருந்தே புரிஞ்சுட்டான் எஸ் சூச்சகஸ்யாபி ஸ்தானம். எவனாவது ஒருத்தன் இவன் அயோக்கியம் சார், ஐயோ அவன் கொடுமை சார் அப்படின்னு பேசினாலே அந்த கொடூரவனானவன் பண்ண பாப்பத்துல ஒரு பங்கு நமக்கு வந்து சேருமா? இதோடைய ஒரு உளவியல் ரீதியா, சைக்காலஜி ரீதியா உங்களுக்கு நான் அடுத்த வாரம் சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாகவத்துல காட்டுறது. ஏன்னா அதிகாரி ஆக்குறது நம்மள. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைச்சி நம்ம பண்ணதான் பாகவத்தை நல்லா அனுபவிக்க முடியும். நம்ம மனசுலயே 1000 பேரை பழி சொல்லி, 1000 பேரை குறை சொல்லி, 1000 பேரை பத்தி சிந்தனை பண்ணா எப்படி கிருஷ்ண சிந்தனை வரும்? அதனால இங்க ரொம்ப அழகா காட்டுறது. இந்த ராஜா பார்த்தான், நீ தர்மம்னு தெரிஞ்சிருது, இது பூமி தேவின்னு தெரிஞ்சிருது, இவன் யாருன்னா கலிபுருஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அந்த கலி இருக்கு பார்த்தீங்களா, 4வது யுகம், அதே ஒரு ரூபம் எடுத்து இந்த தர்மத்தையும் பூமியையும் போட்டு சாவடிக்கிறது. உடனே அவன் பார்த்தான் கலின்னு கத்திய உருவினா, உடனே கலி டபால்னு காலில் விழுந்துட்டான். இந்த ராஜாவுடைய தர்மம், அர்ஜுனனுடைய தர்மம், கிருஷ்ணனுடைய தர்மம், யாரான சரணாகத்தின்னு வந்தா அவர்களை கொல்லக்கூடாதுங்கிறது இல்லையா? அதனால இவன் என்ன பண்ணான், காலில் விழுந்துட்டான், இவனை கொல்லக்கூடாது, இவனை என்ன பண்ணலான்னு யோசிச்சான். இவன் கிட்ட 1000 தோஷம் இருக்கு, 1000 குற்றம் இருக்கு, ஆனாலும் ஒரே ஒரு அற்புதமான பாசிட்டிவ் குணம் இருக்கு. நம்ம திருவள்ளுவர் சொல்லும் போது சொல்லுவார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு சொல்றாரு இல்லையா? முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா குற்றம் நாடி குணமும் நாடின்னு சொல்லல,
குணம் நாடி குற்றமும் நாடி. குணத்தை தான் மெயினா பார்க்கணும், அதோட சேர்த்து குத்தத்தையும் பார்த்துக்கோ. பொதுவா நம்ம சத்சங்கத்துக்குலாம் வரலன்னா முதல்ல என்ன பண்ணுவோம்னா தப்பு தான் முதல்ல கண்ணில் படும் நமக்கு இல்லையா. நான் வெள்ளை வெள்ளையர்னு ஒரு சட்டு போட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு பொட்டு அங்கே இருந்ததுன்னா இந்த சட்டோட 99 விழுக்காடு ஏரியா நல்லா இருக்குன்னு தோணாது. சார் அங்கே ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார், பாக்கியெல்லாம் வெள்ளையா இருக்கு, அது உங்க கண்ணில் படலையாண்ணா. ஏன்னா கண்ணு அப்படிதான் பார்க்கும், குறையத்தான் பார்க்கும், நம்ம தான் மாத்திக்கணும் அது இல்லையா. அதனால அவர் சொல்றார், முதல்ல குணத்தை பாரு, குற்றத்தையும் பாரு, ரெண்டுல எது ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோ. அவற்றுள் மிக்க கொலல். இவன் பார்த்தான் குற்றங்கள் ஏகப்பட்டதா இருக்கு கலியில, குணம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா குற்றம் நிறைய சில்லறையா இருந்தாலும் இந்த குணம் 1 கோடி ரூபாய் மாதிரி தனியா இருக்கான். மகான் குணகான்ற என்ன குணம் கலியில? குத்தம்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நியூஸ் பேப்பரை பார்த்தாலே வந்துடும் உங்களுக்கு எல்லாம் கலியில என்ன ப்ராப்ளம். என்ன மகான் குணம்னா, இந்த யுகத்துல நம்ம தவற நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாப்பம் கிடையாது. ஒருத்தனை பார்த்து கடுப்புல இவன் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு மனசுல நினைச்சா பாவம் கிடையாது. போன யுகத்துல நினைச்சாலே பாவம். மனசால ஒருத்தனை நீங்க தவறா நினைச்சாலே பாவம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா நமக்கு, எவ்வளவு டேஞ்சர் நமக்கு போன யுகத்தோட. அதனால தான் கலியில சௌக்கியமா இருக்கும் நம்ம. ரெண்டாவது சொல்லட்டா, பெரிய குணத்தோட அடுத்த பகுதி, நீங்க நல்லது நினைச்சா போராது, பண்ணாதான் புண்ணியம்னு கிடையாதான். இந்த கோவிலை பார்த்து இது கொஞ்சம் நல்ல படம் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சாலே கோவில் கட்டின புண்ணியமா. பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு பாருங்க. உடனே பார்த்தா பெரிய விஷயமா இருக்கே கலி, ரொம்ப மகானா இருக்கே இந்த குணம். இந்த குணத்தினாலே கலியை நம்ம வதம் பண்ண வேண்டாம், அதை அழிக்க வேண்டாம், இருக்கட்டும். அப்புறம் பெருசா ஒண்ணு பார்த்தா 1000 சில்லற தோஷங்கள் இருந்தாலும் பெரிய குணம் என்ன தெரியுமா? கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம் பிரஜேத்து. நீங்க இங்க உட்கார்ந்து ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, இந்த கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணாலே இந்த மற்ற தோஷங்கள் எல்லாம் மொத்தமா இந்த கிருஷ்ண கீர்த்தனம் முழுங்கிடுமா. அதனால அவன் நினைச்சான் இருந்துட்டு போட்டும் போ அப்படின்னு, போனா போறது போல அப்படின்னு விட்டான். அந்த கலிக்கு 4 இடம் கொடுத்தான். இந்த கலி பேசாம போக வேண்டியதானே, நெகோசியேட் பண்றது. 4 இல்லை சார், ஒரு 5 பார்த்து போட்டு கொடுங்க சார் இல்லையா. அவன் கேட்கறது, நம்ம எல்லாம் பொதுவாக ஆட்டோவில் டாக்ஸில ஏறினோம்னா சார் மீட்டர் மேலே கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்ற மாதிரி இந்த கலி கேட்கறது நம்மள. உடனே அவங்க 5வது ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்து இந்த கலியை அங்கங்கே இருக்க வச்சான். ஆனா இந்த பரீட்சித் ராஜா ஆண்ட அந்த ஒரு தேசத்துல அந்த கலியுடைய பாதிப்பே இல்லை. ஏன்னா அங்கங்க சத் சங்கம், அங்கங்க நாம சங்கீர்த்தனம், அங்கங்க பாகவத கதை, அங்கங்க கிருஷ்ணனுடைய ஒரு கீர்த்தனம் இருந்ததுனால கலியால ஒன்றும் பண்ண முடியல. கலி காத்துன்னு இருக்கு, இந்த பரீட்சத்தை எப்போ போடலான்னு காத்துன்னு இருக்கு. இந்த கலியோடைய 5 இடங்கள் வாங்கின்றது இல்லையா, எனக்கு 5 இடம் கொடுங்க அப்படின்னு. அந்த 5 இடங்கள் என்ன, அதோடைய உட்கருத்து என்ன, இதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த கலி பரீட்சத்தை எப்படி பிடிச்சது, கடைசியா இந்த பரீட்சை எப்படி சுகர் கிட்ட வந்தானோட நம்ம அடுத்த வாரம் முழுக்க பார்ப்போம். அதோட முதல் ஸ்கந்தம் முடிவடையும். அதனால ஒரு முதல் ஸ்கந்தம் 19 அத்தியாயம் நான் 2 குறைச்சலாவே 17 வாரத்திலேயே சொல்லிட்டேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.